पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 15வது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த புருஷோத்தம யோகம் ஆரம்பிச்சதோட முக்கியமான காரணம், அந்த பிரம்ம தத்துவத்தை அந்த புருஷோத்தமனை பார்த்தீங்கன்னா இந்த தேகத்திலையும் சொல்லணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வ வியாபகமா சர்வாத்மாவாகவும் அவரை சொல்லணும். அதுதான் முக்கியமான தாத்பரியம் இந்த அத்தியாயத்தோடது. எல்லாமா அவர் தான் இருக்கார் அப்படின்னு காட்டணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இது ஆரம்பிக்குது. 12வது ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா அவதாரிக்கா நேற்று நம்ம பார்த்துருக்கோம். நான் சும்மா திரும்பவும் அதை சொல்லிட்டு மேற்கொண்டு நான் போகிறேன். இந்த 12வது ஸ்லோகத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா பாஷ்யம் இருக்கு. யத்பதம் சர்வஸ்ய அவபாசகமபி அக்னி ஆதித்யாதிக்கம் ஜோதிஹி ந அவபாசதே. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் ஃபுல்லாக எல்லாத்தையும் பிரகாசிக்கின்றான். ராத்திரியில் சந்திரன் பிரகாசிக்கின்றான். அதுக்கப்புறம் தீபம்ன்ற இதில் பார்த்தீங்கன்னா அக்னி தத்துவத்தை வச்சு பிரகாசம் நடக்குது. இது மாதிரி உலகத்தை எல்லாத்தையும் பிரகாசிக்க சர்வஸ்ய அவபாசகமபி எல்லாத்தையும் பிரகாசிக்கிறதா இருந்தாலும் கூட இந்த சூரியனோட ஜோதியோ சந்திரனோட ஜோதியோ அக்னியோட ஜோதியோ எந்த பதத்தை பார்த்தீங்கன்னா பிரகாசிப்பதில்லையோ. அப்போ எந்த பதம்? ஒன்றும் ரொம்ப யோசிக்க வேணாம். தூக்கத்தில் சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, அக்னி இல்லை. அப்போ எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அறிவு உண்டாகுது. என்ன அறிவுனா, நான் சுகமாக தூங்கினேன், அதுக்கப்புறம் வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு ஒரு அறிவு அங்கே இருக்கு. எதை அறியறதா இருந்தாலும் வெளியில இருக்கிற பிரகாசம் வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா சொப்பனத்தில் வெளியில இருக்கிற எந்த பிரகாசமும் இல்லை. சந்திரனும் இல்லை, சூரியனும் இல்லை, நட்சத்திரங்கள் இல்லை, அக்னி இல்லை. ஆனாலும் நம்ம சொப்பனத்தை அறியறோம். டீப் ஸ்லீப் போகும்போது பார்த்தீங்கன்னா நான் சுகமா இருக்கேன்றதை அறியறோம், கூடவே ஒன்றும் தெரியவில்லைன்னு அறியறோம். அப்போ இந்த ரெண்டு அவஸ்தைகள்லையுமே பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரன்லாம் எதுவும் இல்லை.
அப்ப எந்த பதத்தை அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணணும், உள்ளக்கூடிய அந்த சைத்தன்யத்தை, அந்த பரமாத்மாவை உள்ள நான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறார். அந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனா இருக்கிற நம்ம டெய்லி பரமாத்மாவை போய் அடைகின்றோம். டெய்லி டீப் ஸ்லீப்ல அதான் ஆனந்தமா இருக்கும். அந்த பதம் தான் வந்து பரமபதம். அந்த பதத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களும் பிரகாசிப்பதில்லை. அது மட்டும் இல்ல, எதை அடைந்தவர்கள் திரும்ப வருவதில்லையோ, யத் பிராப்தாகாச்ச முமுக்ஷவக புனக சம்சார அபிமுகாக ந நிவர்த்தந்தே. முமுக்ஷுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஆச்சாரியர் மூலமா எதை அடையணும்னு தெளிவடைஞ்சு உள்ள அகமுகமா திரும்பி, முமுக்ஷுக்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த பதத்தை அடைந்தார்களோ, எந்த பதத்தை அடைந்து திரும்ப இந்த சம்சாரத்தை நோக்கி திரும்ப வருவதில்லையோ, ஜாகிரதத்திலேயே உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தூக்கத்தை எப்படி அடையிறோமோ டெய்லி அதே மாதிரி உட்கார்ந்தே தூங்கணும். உட்கார்ந்து பூரண விழிப்போட வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை உள்ளுக்குள்ளார திரும்பி அந்த பிரம்மத்தை அடைஞ்சோம் அப்படின்னா திரும்ப வருவதில்லை. அப்போ அப்படிப்பட்ட இடத்தை வந்து பாத்தீங்கன்னா எஸ்யச்ச பதஸ்ய உபாதி பேதம். டெய்லி வந்து நம்ம ஒன்னஸ்ல தான் போயிருக்கோம். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அத்வைத்தமா தான் இருக்கு, ஒன்னும் இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன் தூக்கத்துல. அந்த ஒன்னும் இல்லை, நான் மட்டும் சுகமா இருக்கேன்னு சுகஸ்வரூபமா சச்சிதானந்தமா தூக்கத்துல இருந்த நான் தான், அந்த நானோட ரிஃப்ளெக்ஷன் தான் என்ன அப்படின்னா அந்த பதத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் உபாதி பேதம் அனுவிதீயமானா ஜீவாகா. இந்த எல்லாம் வேக்கப் ஆகும்போது இதெல்லாம் உண்டாயிடுச்சு. அனந்த கோட்டி ஜீவர்கள். இந்த அனந்த கோட்டி ஜீவர்களும் எங்கிருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல நம்ம ஒன்னும் தெரியல, சுகமா நான் தூங்குனேன்னு வேற எதுவும் இல்லாம நான் மட்டும் இருந்தனே, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அனந்த கோடி இப்ப பாக்குற எல்லா ஜீவர்களும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாகாஷாதய ஜீவாகா. ஜீவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, மகாகாசத்துல இந்த பெரிய ஆகாசத்துல பானையை வச்சோம்னா பானைக்குள்ளார ஆகாசம் துண்டுபட்ட மாதிரி எப்படி தெரியுதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சைத்தன்யம் தான். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அநேக தேகங்களும் அந்த கரணமும் இருக்கு. அதனால எல்லா அந்த கரணத்திலையும் பிரதிபிம்பிக்குது இந்த சைத்தன்யம். நம்ம எல்லாம் நான் தனித்தனி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரே பதத்துல ஒரே பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா புருஷோத்தமன் இடத்துல நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அம்சங்கள் தான். அந்த கடாகாஷாதய இவ ஆகாஷஸ்ய அம்சாக. எப்படி பானைக்குள்ளார இருக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பானைக்குள்ளார இருக்கிற ஆகாசங்கள் எல்லாம் மகாகாசத்தோட அம்சங்களோ, அதே மாதிரி பரமாத்மாவினுடைய அம்சங்களா இங்க ஜீவர்கள் எல்லாம் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, தஸ்ய பதஸ்ய அந்த பதம் எப்படிப்பட்டது அப்படின்னா சர்வாத்மகத்துவம். அந்த பதம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் லிமிட்லாம் இல்லை. நம்ம அனுபூதி பண்றது வேணா வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துல அனுபூதி பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் அனுபூதி பண்ணணும்னா ஹிருதயத்துல போய் அனுபூதி பண்ணணும். ஆனா அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வத்தையும் வியாபிச்சது, சர்வமா இருக்கிறது. எல்லாத்துக்குள்ளாரையும் அதுதான் இருக்கு, எல்லாத்துக்கு வெளியிலையும் அதுதான் இருக்கு. அதனால சர்வாத்மத்துவம், அதுக்கு சர்வாத்ம தன்மை சித்திக்கின்றது. அந்த பதம், அந்த புருஷோத்தமன் எங்க இருக்கான்னு கேட்டா எல்லா இடத்துலயும் அவன் மட்டும்தான் இருக்கான். அவனுக்கு மேல மற்றதெல்லாம் கல்பிதம். சர்வ விவகார ஆஸ்பதம். அவர் இருக்கிறதுனாலதான் எல்லா விவகாரங்களும் சித்திக்கிறது. ஸ்கிரீன் இல்லை அப்படின்னா ஸ்கிரீனுக்கு மேல ஹீரோ வில்லன் காமெடியன்லாம் டூயிட் பாட முடியாது, ஃபைட் பண்ண முடியாது, ஜோக் அடிக்க முடியாது. எந்த விவகாரங்களும் நடக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன் இருக்கணும். ஸ்கிரீன் இருந்தாதான் காட்சிகள் விவகாரம் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப நம்ம எல்லாம் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் விவகாரம் பண்றோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஆதார தத்துவம் ஒன்று இருக்கணும். அந்த ஆதார தத்துவம் எதுன்னா அந்த பரமாத்மா தான். என்னுடைய ஒரு அசைவு கூட வந்து அவர் இல்லாம இல்லவே இல்லை. ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடியும் அந்த பரமாத்மா இருக்கார். எல்லா ஜீவராசிகளுக்கும் சர்வ விவகார ஆஸ்பதத்துவம், எல்லா ஜீவராசிகளோட எல்லா விவகாரங்களுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடியவர் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா விவக்ஷு சொல்வதற்கு இச்சையினால பரமாத்மா என்ன பண்ணார். அதாவது இவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் உள்ள சுருங்கி போயிடுறாங்க. வெளியில இருக்கிறவங்களை அக்செப்ட் பண்ண முடியல. இந்த உலகம் ஃபுல்லா பிரம்மஸ்வரூபம்னு அக்செப்ட் பண்ண முடியல. இவங்களுக்கு சொல்லணும் ஈஸ்வரன் தான் எல்லாமா இருக்கார், நம்ம பார்க்கறதெல்லாம் வெறும் மாயிக்கம் நாமரூபம் பொய் அப்படின்னு பகவானை வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்றார் பகவான்,
கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார்? 4 ஸ்லோகங்களாக, சதுர்பிகி ஸ்லோகைகி, 4 ஸ்லோகங்களால் என்ன பண்றாரு? விபூதிம் சங்கேபம் ஆக பகவானோட விபூதிய வைபவத்தை பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார் 4 ஸ்லோகங்கள்ல. அதுதான் ஆரம்பிச்சிருக்கு பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயம். என்ன விபூதி அப்படின்னு கேட்டா, நம்ம டெய்லி படிக்கிறோம், எச்ச கிஞ்சு ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சூயத்தே பிவா அந்தர் பகிஷ்ச தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதः. இந்த உலகத்துல வேற யாருக்கும் இல்லாத விபூதி பாத்தீங்கன்னா சுவாமிக்கு இருக்கு. என்ன விபூதி அப்படின்னா, நான் பார்க்கிறது கேட்கிறது எல்லாத்தையும் வியாபிச்சு உள்ள வெளியில அப்படின்னு நாராயணன் தான் பாத்தீங்கன்னா, அந்த பிரம்மஸ்வரூபம் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. இதுதான் பாத்தீங்கன்னா சுவாமியோட விபூதி. வெறும் சிலையில மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அது விபூதி இல்லை, அப்புறம் லிமிட் பண்றோம்னு அர்த்தம். அப்ப சுவாமியோட விபூதி எல்லாமா இருக்கிறது தான் சுவாமியோட விபூதி, வெளியில இருக்கிறதெல்லாம் கல்பனா. அதனால இதை சொல்றதுக்காக, சர்வாத்ம பாவத்தை சொல்றதுக்காக 4 ஸ்லோகங்கள் ஆரம்பிச்சிருக்கு. 12வது ஸ்லோகம். யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். யதாதித்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். யத் ஆதித்யகதம் தேஜஹ. நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளாரையும் பகவான் இருக்காருன்றதுக்கு என்ன லிங்கம், என்ன அடையாளம் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் பார்க்குறேன். இப்போ நம்ம சொல்கிறோம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கரண்ட் இருக்கா இல்லையான்னு நீங்கள் எப்படி தெரிஞ்சுப்பீங்க? கரண்ட் இருக்கா இல்லையானா ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, அப்போ கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். சிம்பிள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவர், ஆனால் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியலை. அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த கரண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு காரியம் நடக்குது, அந்த காரியத்தை வச்சுக்கிட்டு காரணத்தை அனுமானம் பண்ணுறோம். பவர் இருக்குது அப்படின்னு. ஃபேன் சுற்றுது. ஃபேன் பார்த்தீங்கன்னா நின்று போச்சுன்னா என்ன சொல்கிறோம்? ஃபேன் நின்று போச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற பவர் இல்லாமல் போச்சு, பவர் கட் ஆகி போச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கேன்? பிரசன்னமாக இருக்கேன். கண்ணு பார்க்குது, கை கால் மூக்கு வாய் எல்லாம் ஆக்ஷனில் இருக்குது. அப்போ இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உள்ளுக்குள்ளார பவர் ஒன்று இருக்கணும். அது எது அப்படின்னா, இந்த கண்ணுக்கு அறியும் தன்மை, காதுக்கு கேட்கும் தன்மை, மூக்குக்கு ஸ்மெல் பண்ணுறது, நாக்குக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணுறது, ஸ்கின்னுக்கு தொடு உணர்ச்சி, மனசுக்கு ஆலோசனை பண்ணுறது, புத்திக்கு அறியறது, இது மாதிரி எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்தந்த சக்தி சாமர்த்தியம் எதனால உண்டாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள சைத்தன்யம்னு ஒண்ணு இருக்கு. அதான் பரமாத்மா. உள்ள பார்த்தீங்கன்னா பரமாத்மா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒர்க் பண்றதுக்கு பின்னாடி இருக்கார். அப்ப நம்ம தேகத்துல பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த சைத்தன்யம் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடுச்சு. கரண்ட் எங்கே எல்லா இடத்துலையும் இருக்கு. ஆனால் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரிப் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன், பவர் கட் ஆகி போச்சு. ட்ரிப் ஆன மாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆகி போச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாம் ஆஃப் ஆகிடுமா? அதே மாதிரி எனக்கு மரணம் சம்பவிக்குது. மரணம் சம்பவிக்கும் போது இந்த தேகத்துக்கு மரணம் சம்பவிக்குது. மரணம் சம்பவிக்கும் போது இந்த பாடி என்ன ஆயிடுது? கரண்ட்டு மற்ற இடத்துலலாம் இருக்கு, ஆனால் என் வீட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகிடுது. என் வீட்டுக்கு அப்பப்போ நடக்குது, அப்பப்போ நடக்கும். நானும் பார்த்தீங்க அப்படின்னா நான் சுற்றி கரண்ட் இருக்கும், நமக்கு மட்டும் இல்லையே அப்படின்னு பார்த்துருப்பேன். அது தெரியறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடும் எனக்கு. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் போய் பார்த்தா ட்ரிப் ஆகிருக்கும். அதை மாற்றி விட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு திரும்ப வர ஆரம்பிச்சு. இப்போ நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மரணம்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கரண்ட் கனெக்ஷன் கட் ஆகிற மாதிரி உடனே என்ன ஆயிடுது? மங்களமாக இருக்கிற அந்த சுவாமி அமங்கலமாக கருப்பாக ஆயிடுறோம். கண்ணு பார்க்கறது இல்லை, காது கேட்கறது இல்லை, மூக்கு ஸ்மெல் பண்ணுறது இல்லை, எந்த இந்திரியங்களும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒர்க் ஆகிறது இல்லை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உள்ள இருக்கிற சுவாமி சிவம் என்ன ஆயிடுச்சு? வெளியில் போயிடுச்சு. சிவம் வெளியில போன மாத்திரத்துல இது சவமா போச்சு. எதுக்கும் இந்த சரீரம் எதுக்கும் உபயோகம் இல்லாம டீகம்போஸ் ஆகி கடைசியில புதைக்கதான் வேண்டியதா இருக்கு. அப்போ இது பிரகாசமா இருக்கு. இப்போ உங்கள்கிட்ட முன்னாடி நின்றுகிட்டு நல்ல மங்களமா இருந்து நல்ல விபூதியெல்லாம் போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா தலையை அசைச்சு கண்ணை அசைச்சு கையை ஆட்டி மோனரிசம் நிறைய மோனோ ஆக்டிங்லாம் பண்ணி இந்த பாடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மனசுல ஆலோசனை பண்ணி புத்தியில அறிஞ்சு
இது வாக்குல வந்து பாத்தீங்கன்னா பேசி எதிர்க்க ஒண்ணு இந்த உருவம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரமஹம்சானந்தான்ற தேகத்துக்குள்ளார இருக்கிற சைத்தன்யம் தான் காரணம். இந்த சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் கண்ணு பிரகாசிக்குது, முகம் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டா இருக்கு, இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா காந்தியோட வந்து ஒரு பிரகாசத்தோட இருக்கு, ஒரு அவேர்னஸ் இருக்கு, உள்ள கான்சியஸ்னஸ் இருக்கு. அப்ப எதுலெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜீவராசிகள் எல்லா ஜீவராசிகள்லயும் நம்ம பார்க்கிறோம், எல்லாத்துக்குள்ளாரையும் கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால தான், அது உயிரோட இருக்கிறதுனால தான் நமக்கு பிரகாசிக்குது, அறியுது எல்லாத்தையும். அது போயிடுச்சு அப்படின்னா அது ஜடமா போயிடுது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கொண்டு வாங்க, சூரியன் பிரகாசிக்கின்றான். அப்ப சூரியன் பிரகாசிக்கின்றான், லைட் எரியுது, லைட் எரிஞ்சா உள்ள பவர் இருக்கு. நான் 4 லைட் போட்டு வச்சிருக்கேன், 4 பக்கமும் பிரைட்டா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 லைட் எரியுது அப்படின்னா லைட்டுக்குள்ளார என்ன இருக்கு, பவர் இருக்கு. அதே மாதிரி வந்து சூரியன் இருக்கு, சூரியன் நல்லா பிரகாசிக்கின்றான். அப்ப சூரியன் பிரகாசிக்கின்றான் அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஜோதியானது பிரகாசமானது, அந்த சூரியனை பிரகாசிக்கிற ஒரு ஜோதி உள்ள இருக்கு, பவர் இருக்கு. சந்திரன் ராத்திரியில பிரகாசிக்கின்றான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்குள்ளார ஏதோ ஒரு சக்தி சாமர்த்தியம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கு, அதான் சந்திரன் பிரகாசிக்கின்றான். அக்னி பிரகாசிக்குது அப்படின்னா அக்னிக்குள்ளார ஏதோ ஒண்ணு இருக்கு. மின்னல் பிரகாசிக்குது அப்படின்னா மின்னலுக்குள்ளார ஏதோ ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் பாடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைட்டு, ஃபேனு, இதெல்லாம் பாடி மட்டும், அதுக்குள்ளார இருக்கிறது பவர். பவர்னாலதான் வந்து பாத்தீங்கன்னா அது அந்தந்த காரியத்தை பண்ணுது. அப்போ அது கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னா அதுக்கு அவ்வியக்தம், கண்ணுக்கு தெரியாது. இததான் இந்த மந்திரம் சொல்லுது. எத்து ஆதித்ய கதம் தேஜக, எது ஆதித்யனில் இருக்கின்றதாக எந்த பிரகாசம் பிரகாசிக்கின்றதோ, தேஜகனா பிரகாசம், எது ஆதித்யனில் இருந்து கொண்டு ஆதித்யனை பிரகாசிக்கின்றதோ, அப்படியே கொண்டு வாங்க, என்னிலிருந்து கொண்டு எது என்னை பிரகாசிக்கின்றதோ, என் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தையும் பிரகாசிக்கின்ற சாமர்த்தியம் உடையதா உள்ள ஏதோ ஒரு ஜோதி இருக்கு, எது நான் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூரியனில் எந்த ஜோதியானது சைத்தன்ய ஜோதியானது இருக்கோ, ஜெகத் பாசயத்தே அகிலம், அது வாஸ்தவத்துல நம்ம நினைக்கிறோம். இந்த நான் சொல்றேன், இந்த லைட் வந்து இந்த ரூம் ஃபுல்லா பிரகாசிக்குது அப்படின்னா இந்த லைட்டுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை, இது ஜடம், இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப எது பிரகாசிக்குது அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா, கரண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லா பிரகாசிக்குது. அந்த பவரை வெளிப்படுத்துற இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தான் இந்த லைட். இந்த லேம்ப் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது, இந்த லைட் நான் போட்டு வச்சிருக்க லேம்ப் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஜடமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த பிரகாசம் தான் என்ன பண்ணுதுல, இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்றது. மொத்த ஜெகத்தையும் சூரியனுக்குள்ளார இருந்துகிட்டு சூரியன் மூலமா எந்த பிரகாசம் பிரகாசிக்கின்றதோ அது மட்டும் இல்ல. எத்து சந்திரமசி, எத்து சந்திரமசி, எத்து அப்படின்னா எது, எச்சந்திரமசின்னு இருக்கு, அதை பிரிக்கும் போது எத்து சந்திரமசின்னு பிரிக்கணும். எத்து எந்த பிரகாசமானது சந்திரனில் இருந்து கொண்டு ராத்திரியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை எல்லாம் பிரகாசிக்கின்றதோ, எச்ச அக்னவ், எத்து எச்சாக்னவ் இருக்கு, எத்து ச அக்னவ் பிரிக்கும் போது எந்த பிரகாசம் அக்னிக்குள்ளார இருந்துகிட்டு இந்த ரூமை வந்து பாத்தீங்கன்னா இந்த தீபம் மூலமா பிரகாசிக்கின்றதோ ராத்திரியில, தத்தேஜோ, அப்ப அதுல இருக்கக்கூடிய பிரகாசம் யாரோடது அப்படின்னா மாமகம் வித்தி, அந்த பிரகாசம் எல்லாம் என்னுடைய பிரகாசம் என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், எதுலெல்லாம் ஒரு உணர்வு பார்க்குறீங்களோ, ஒரு அறிவு பார்க்குறீங்களோ, ஒரு பிரகாசம் பார்க்குறீங்களோ அது எல்லாம் சுவாமியோடது. ஒரு செடி அசையுது, நான் தொட்டாச்சிருங்கி செடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூனி குறுக்குது, டக்குன்னு சுருங்கிக்குது, அப்போ அதுக்கு உணர்வு இருக்குல்ல. அப்போ தொட்டாச்சுருங்கி செடி வந்து பார்த்தீங்கன்னா உணர்வோட வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிக்குது அப்படின்னா அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு, ஒரு உணர்வு இருக்குல்ல, அது யாரு அப்படின்னா சுவாமியோடது. ஒரு எறும்புக்குள்ளார இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோடது. குரங்குக்குள்ளாரையும் மனுஷனுக்குள்ளாரையும் ராட்சசனுக்குள்ளாரையும் தேவனுக்குள்ளாரையும் நான் இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் பார்க்கிறனோ அங்கெங்கெல்லாம் ஒரு அறிவு, ஒரு பிரகாசம் இருக்கு அப்படின்னா, ஒரு உணர்வு இருக்கு அப்படின்னா
அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ள வேண்டும். மாமகம் தத்தேஜோ மாமகம் வித்தி, அது எல்லாம் என்னுடையது என்று அறிந்து கொள்வாயாக அப்படின்னு பரமாத்மா சொல்ற. அப்ப அசைகின்ற எல்லாத்திலையும் கொஞ்சமாவது ஒரு உணர்வு இருந்தா அந்த உணர்வும் அறிவும் சுவாமியோடது. சுவாமி போயிட்டார் அப்படின்னா டெட் பாடி, அது ஜடமா போயிடும். அப்ப சுவாமி தான் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உயிரா உணர்வா இருக்கார், பிரகாசிக்கின்றார் அப்படின்னு தெரியும். பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரியா சொல்றார், எத்து ஆதித்ய கதம், எது ஆதித்யனில் இருக்கின்றதாக, ஆதித்ய ஆசிரியம், ஆதித்யரை சார்ந்து. ஆதித்யரை சார்ந்து என்ன அர்த்தம்? ஆதித்யன்றது ஒரு ஜடம், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஆதித்யனை சார்ந்து இருந்துகிட்டு கிம் தத்து, எது அது சார்ந்து இருக்கு அப்படின்னா தேஜோ. தேஜோன்னு என்ன அர்த்தம்? தீப்திகி, பிரகாசம். ஆதித்யன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் இருக்கு. அந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லுவான்? அதுக்கு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரிபொருள் ஒன்று இருக்கு, ஹீலியம் வாயு. அந்த ஹீலியம் வாயு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்டா ஒன்று படித்தேன், 400 கோடி வருஷம் வரைக்கும் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கும். அது அப்புறம் வந்து நம்ம கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போற மாதிரி ஹீலியம் தீர்ந்து போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வாழ்நாள் முடிஞ்சு செத்து போயிடுவான் அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றது. அப்ப என்ன அர்த்தம்? சயின்டிஸ்டுக்கும் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ளார ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரிபொருள் வந்து பாத்தீங்கன்னா இந்தனம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்போ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, அது எரிபொருள் இல்லை, மண்ணாங்கட்டி ஒன்றும் இல்லை, நீ உன்னோட ஜடத்தன்மையோட நீ யோசி. இப்ப நம்ம யோசிக்கிறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் சொல்லுது, இந்த ஆதித்யனை சார்ந்து எந்த ஒரு தேஜஸானது ஒரு பிரகாசமானது இருக்கிறதோ அந்த பிரகாசம் என்ன பண்ணுது? ஜெகத் பாசயதே, இந்த மொத்த ஜெகத்தையும் அது என்ன பண்ணுது? பிரகாசயதி. இந்த மொத்த ஜெகத்தையும் அது வந்து பாத்தீங்கன்னா பகல் ஃபுல்லா பிரகாசிக்குது. அகிலம் சமஸ்தம், மொத்த சமஸ்தம், மொத்த ஜெகத்தையும். ஜெகத் பாசயத்தே அகிலம். அகிலம்னு அர்த்தம் அகில உலகங்களையும் இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா பகல் பொழுதுல பிரகாசிக்கின்றான். அது மட்டும் இல்ல, ராத்திரியில எத்து சந்திரமசி, எது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனையில் சசபிருத்தி. சசபிருத்தி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா முயலோட ஒரு ஒரு அங்கத்து மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிறை இருக்கான். அதனால வந்து பாத்தீங்கன்னா சசபிருத்தி அப்படின்னா முயலோட அங்கம் மாதிரி இருக்கு, சசாங்கம் அப்படின்னு பேரு சந்திரனுக்கு. ஆச்சாரியர் அதை சொல்ற. சந்திரனுக்குள்ளார எது தேஜஸா ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். பகல் ஃபுல்லா வந்து சூரியன்ல இருக்க பிரகாசம் ஹீட்டா இருக்கு. அதே நேரத்துல ராத்திரியில சில்லுன்னு கூடி ஒரு பிரகாசம் இருக்கு. அந்த பிரகாசம் ராத்திரியில பிரகாசிக்குது. அதுவும் கூடவே எத்துச்ச அக்னவ் அவபாசகம் வர்த்தத்தை, எந்த பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில இருந்துகிட்டு சந்திரன்ல இருந்துகிட்டு இந்த உலகை பிரகாசிக்குதோ, எத்துச்ச அக்னவ், எது வந்து பாத்தீங்கன்னா அக்னியில் இருந்து கொண்டு என்ன பண்ணுது? அக்னிக்குள்ளார ஹுத வகை, அக்னிக்கு ஒரு பேர் என்ன பேரு அப்படின்னா ஹுத வகை அப்படி வகக அப்படின்னு பேரு. ஆகுதி கொடுக்கறது எல்லாத்தையும் கொண்டு போய் போஸ்ட்மேன் வேலை பார்க்கறது. தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டு போய் போஸ்ட்மேன் மாதிரி அக்னியே சுவாகான்னு முதல்ல கொடுத்துட்டு வாயவே சுவாகான்னு ஒரு ஆகுதி கொடுத்தீங்கன்னா இந்த அக்னி என்ன பண்ணுன்னா வாயுட்ட கொண்டு போய் இந்த ஆகுதியை கொண்டு போய் சேர்க்கும். இந்திராய சுவாகான்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்திரனுக்கு கொண்டு போய் கொடுத்துரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆகுதிகளை சுமந்து செல்லக்கூடிய இந்த அக்னி, இந்த அக்னியில வந்து பாத்தீங்கன்னா எந்த தேஜஸானது எந்த பிரகாசமானது இருக்கோ, அப்போ 3 மட்டும் சொல்லியிருக்கு பிரதானமா. நீங்க என்ன பண்ணணும்? மின்னல்ல இருந்து ஆரம்பிச்சு எதெல்லாம் பிரகாசிக்குதோ, நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, சில பொலிட்டீஷியன்லாம் இருக்காங்க, எப்படி தேஜஸோட இருக்காங்கல்ல. ஒரு ஸ்பெஷல் பர்சனாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 பேருக்கு நடுவில் நின்னாலும் அந்த ஆக்டர், ஆக்ட்ரஸ், அப்புறம் பொலிட்டீஷியன், லீடர், ஒரு கம்பெனியோட சிஇஓஸ், இவங்களெல்லாம் பாருங்களேன் ஒரு ஸ்பெஷலாக தனியாக தெரிவாங்க. அப்போ எல்லாத்துட்டையும் ஒரு பிரகாசம் இருக்கா? ஆமாம். அப்போ யாரெல்லாம் பிரகாசிக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் பிரகாசம் இருக்கோ, ஒரு பிரைட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரை பார்க்குறேன், இந்த பேப்பர் நல்லா பிரைட்டாக இருக்குது. மற்ற பேப்பரை காட்டிலும் இந்த பேப்பர் நல்லா ஒயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இதுலேயும் ஒரு பிரகாசம் இருக்குது. இந்த மானிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பிரைட்டாக கிளியராக இருக்குது, அதுலேயும் ஒரு பிரகாசம் இருக்குது. அப்போ எங்கெங்கெங்கெல்லாம் பிரகாசம் இருக்கோ, என் கண்ணில் ஒரு பிரகாசம் இருக்குது, காட்சிகளை தெளிவாக பார்க்குது, ரிசீவ் பண்ணுது. காதில் ஒரு பிரகாசம் இருக்குது, சப்தங்களை கிரகணம் பண்ணுது. மூக்கில் ஒரு பிரகாசம் இருக்குது, ஸ்மெல்ல கிரகணம் பண்ணுது. பிரகாசம்னு என்ன அர்த்தம்? அறிவு, உணர்வு.
அப்ப எங்கெங்கெல்லாம் அறிவும் பிரகாசம் சொல்லக்கூடிய பிரைட்னஸ் இருக்கோ அது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கணக்குல கொண்டு வந்துடணும். பிரதானமா 3 மட்டும் சொல்லியாச்சு. இது எல்லாம் பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தி, தத்வித்தி, அதனை அறிந்து கொள்வாயாக. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மாமகம் மதீயம் மம விஷ்ணோஹோ தத் ஜோதிகி, என்னுடைய விஷ்ணுவா இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவா இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதி என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப எங்கெங்கெல்லாம் பிரகாசம் இருக்கோ அதெல்லாம் பிரம்ம பிரகாசம், விஷ்ணுவோட பிரகாசம் தான் பாத்தீங்கன்னா எல்லாத்திலிருந்தும் உணர்வா அறிவா பிரகாசிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சொல்றாரு அடுத்து, அத்தவா அல்லது நீங்க பிரகாசம் பிரகாசம்னு எடுக்கிற போது என்ன பண்ணணும்னா, இப்போ உங்கள்கிட்ட உணர்வு அறிவுன்னு சேர்ந்தே சொல்லிட்டேன். ஆனா பாஷ்யத்துல பாத்தீங்கன்னா வெறும் பிரகாசம் பிரகாசம் தான் இருக்கு. சூரியன்ல பிரகாசம், சந்திரன்ல பிரகாசம், அக்னியில பிரகாசம் அப்படின்னு. ஆச்சாரியர் என்ன பண்ணாரு, இவன் பிரகாசம்னு என்ன பண்ணுவான், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா வள்ளலார் பாத்தீங்கன்னா சொன்ன ஜோதி இருக்கு பாத்தீங்களா, அவரோட இதெல்லாம் படிச்சோம் அப்படின்னா அவர் நல்லா ரொம்ப தெளிவா எழுதுற. ஜோதின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒன்னு அறியணும் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா எது இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கோ அதுக்கு பேரு ஜோதின்னு பேர். ஒரு டார்க் ரூம்குள்ளார நம்ம போறோம், அப்ப பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியல. அப்ப ஒன்னும் தெரியல அப்படின்னா அதை தெரியப்படுத்துறதுக்கு எது ஒரு லைட்டை இது பண்றோமோ அது ஜோதி. அப்ப ஜோதின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அறிவு, அறிவை தரக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இதுதான் ஜோதி. இப்ப ஜோதின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இதுதான் பகவான் அப்படின்னு வழிபடுறோம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஸ்தூலம். வாஸ்தவத்துல எது ஜோதி அப்படின்னு கேட்கும் போது ஏக ஸ்லோகி ஒண்ணு பாத்தீங்கன்னா கிம் ஜோதி ஸ்தவ பானுமான ஹனிமே ராத்திரௌ பிரதீபாதிக்கம் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா இவர் சங்கரர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 4 லைன்ல பாத்தீங்க அப்படின்னா மொத்த வேதாந்தத்தையும் பாத்தீங்கன்னா சொல்றார். ஜோதினா என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராத்திரியில பாத்தீங்க அப்படின்னா கர்கும் இருட்டுல போய் இருக்கோம், கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, ஒரே இருட்டு. பக்கத்துல கேண்டில் இருக்கான்னு பார்த்தா கேண்டில் தெரியலன்றோம். மேட்ச் பாக்ஸ் ஏதாவது தேடி பாருங்கச்சு அப்படின்னா தடவி தடவி பார்க்குறோம், மேட்ச் பாக்ஸ் பாத்தீங்கன்னா தெரியல, கேண்டிலும் தெரியல, மேட்ச் பாக்ஸும் தெரியல, நான் இருக்கிறது தெரியுதா தெரியல, யார் என்ன இருக்காங்கன்னே தெரியல, சுத்தி ஒரே இருட்டா இருக்கு. நான் உடனே கேட்கிறேன், நீங்க இருக்கீங்களா ஆச்சி அப்படின்னு. ஆமா இருக்கேன், நான் இருக்கேன். அப்ப நீங்க இருக்கீங்கன்னு சொல்றீங்களே, எந்த ஜோதியை வச்சுக்கிட்டு மத்ததெல்லாம் அறிய முடியல உங்களால, ஆனா நான் இருக்கேன்னு சொல்றது பாத்தீங்கன்னா எந்த ஜோதி அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஆத்ம ஜோதி. இந்த நான் இருக்கேன்றது பாத்தீங்கன்னா எந்த காலத்திலயும் நமக்கு பாத்தீங்க அப்படின்னா மறந்து போறதே இல்லை. நான் இருக்கேன்றது அறியறதுக்கு வெளியில இருந்து எந்த ஒரு சகாயமான வேற எந்த ஒரு பிரகாசமும் தேவையில்லை. அப்ப இந்த நான் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்மானு பேரு, அதுதான் சுயம் ஜோதி அப்படின்னு பேரு. இந்த சுயம் ஜோதியை தான் பாத்தீங்கன்னா நம்ம அறிவு கான்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதோட பிரகாசத்தினால்தான் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி, அதோட பிரகாசத்தை வச்சுக்கிட்டு தான் தூக்கத்துல பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்கின வேற ஒன்றையும் அறியவில்லைன்னு இருந்துச்சு. அதோட பிரகாசத்தை வச்சுக்கிட்டு தான் வேக்கப் ஆகும்போது புத்தி பிரகாசிக்குது, புத்தியில இருந்து அடுத்து மனசு பிரகாசிக்குது, சைத்தன்ய பிரகாசம் ரிஃப்ளெக்ஷன் எல்லாத்துலயும் அதோட பிரகாசம் படுது. சந்திரனையும் நான் பார்க்கிறேன், சூரியனை பார்க்கிறேன், அக்னியை பார்க்கிறேன். இந்த நான் அப்படின்ற அந்த கான்சியஸ்னஸோட ஆத்ம பிரகாசத்தை வச்சுக்கிட்டு தான் எல்லாம் பிரகாசிக்குது. ஆச்சாரியார் சொல்றார், அத்தவா நீ பிரகாசம் பிரகாசம்னு இவன் தப்பா புரிஞ்சுப்பான். ஏன்னா அவங்கவுங்க புத்திக்கு ஏற்ற மாதிரி தானே எடுத்துப்போம். பிரகாசம்ன்றதுக்கு அர்த்தம் அந்த பிரகாசத்தை ஸ்தூலமான பிரகாசத்தை எடுத்துக்கூடாதுன்னு ஆச்சாரியர் சொல்ற. அத்தவா அல்லது எத்து ஆதித்யகதம் தேஜக, எது ஆதித்யனில் இருக்கின்ற பிரகாசமோ அந்த பிரகாசத்துக்கு என்ன எடுக்கணும், சைத்தன்யாத்மகம் ஜோதி, சைத்தன்யம் எடுக்கணும். சைத்தன்யம்னா என்னது, அறிவு உணர்வு. அறிவா உணர்வா இருக்கக்கூடியது எது, அந்த சூரியன்ல இருந்துகிட்டு இதை எல்லாத்தையும் அறிய பண்ணுதோ. பகல் ஃபுல்லா நம்ம அறியணும் அப்படின்னா எது தேவைப்படுது, சூரிய பிரகாசம் தேவைப்படுது. அப்போ அதுதான் ஜோதி, அதுல ஒரு சைத்தன்யம் இருக்கு. சூரியன் பிரகாசிக்கிறான். இப்ப நான் பேசுறேன் அப்படின்னா சுவாமி உயிரோட இருக்காரு, உள்ள கான்சியஸ்னஸ் இருக்கு. அதே மாதிரி ஃபேன் ஓடுது அப்படின்னா கரண்ட் உள்ள இருக்கு. அதே மாதிரி சூரியன் பிரகாசிக்கின்றான் அப்படின்னா அங்க சூரியன் உயிரோட இருக்கான், சூரியனுக்குள்ளார ஒரு சைத்தன்யம் இருக்கு. சந்திரன் பிரகாசிக்கிறான்றான், சந்திரனுக்குள்ளார ஒரு சைத்தன்யம் இருக்கு.
அக்னி பிரகாசிக்குதுன்னா அக்னிக்குள்ளார ஒரு சைத்தன்யம் இருக்கு. அக்னின்ற பாடி ஜடமா இருக்கலாம், ஆனா அந்த பாடிக்குள்ளார இருக்கிற ஒரு சைத்தன்யம் இருக்கு. ஸ்தூலம், இந்த பாடி ஸ்தூலம், சூரியனும் ஸ்தூலம். ஆனா ஸ்தூலமா இருக்கிறதுக்கு உள்ளார பாத்தீங்கன்னா ஒரு ஜோதி ஒண்ணு இருக்கு. அது எது அப்படின்னா சைத்தன்ய ஜோதி. சைத்தன்ய பிரகாசம் இருக்கு. சைத்தன்யாத்மகம் ஜோதி எத்து சந்திரமசி. அதே மாதிரி எது சந்திரனில் இருக்கிறதோ, எது அக்னியில் இருக்கிறதோ, அக்னௌ தத்து தேஜோ வித்தி மாமகம். அந்த சைத்தன்யம் பாத்தீங்கன்னா ஒரே சைத்தன்யம் தான், ஒரே பிரம்ம தத்துவம் தான். அதனால மதியம் மம விஷ்ணோகோ தத் ஜோதிகி, விஷ்ணுவா இருக்கிற என்னுடைய ஜோதி என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப எல்லாத்துக்குள்ளாரையும் பாத்தீங்கன்னா தொட்டா சுருங்கி போற அந்த செடிக்குள்ளாரையும் ஒரு உணர்வு பார்க்கிறோம். ஒரு மரத்தை தடவி கொடுத்தா அது உணரும். ஒரு இலைய தொட்டிங்க அப்படின்னா அது உணரும். எங்கெங்கெல்லாம் உணர்வு இருக்கோ, 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு, நம்ம எதெல்லாம் பகுத்து வச்சிருக்கோமோ, எதுலெல்லாம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கோ, உணர்வுன்னு ஒண்ணு இருக்கோ, அதுல எல்லாத்திலையும் இருக்கிற அந்த உணர்வு பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னா என்னோடது என்று அறிந்து கொள்வாயாக. எல்லா உணர்வுகளும் எல்லா அறிவும் பாத்தீங்கன்னா என்னுடைய அம்சம் அப்படின்னு அறிந்து கொள்வாயாக. உடனே பாத்தீங்கன்னா பூர்வபக்ஷி கேட்கிறான், நனு ஸ்தாவரேஷு ஜங்கமேஷு ச யத் சமானம் சைத்தன்யாத்மகம் ஜோதிஹி தத்ர கதம் இதம் விசேஷனம் தத் ஆதித்ய கதம் இத்தியாதி. பூர்வபக்ஷி பாத்தீங்கன்னா சிஷ்யன் தைத்திரியம்லாம் படிச்சிருக்கான். தைத்திரியத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு முக்கியமான சுருதி சொல்லுது, அகம் பகுஸ்யாம் பிரஜா ஏயேதி தத் ஐக்ஷத. பரமாத்மா இந்த கிரியேஷனை பண்றதுக்கு முன்னாடி அவர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாராம், பிளான் பண்ணாராம், நான் பலவாக ஆவேன் அப்படின்னு. இந்த கிரியேஷன் இல்லை. அப்போ கிரியேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு பிளான் பண்ணார், நான் எல்லாமாக அநேகமாக ஆவேன் அப்படின்னு. அநேகமா ஆவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜடமா இருக்கிறது எல்லாத்தையும் கிரியேஷன் பண்ணிட்டாராம். மொத்தத்தையும் படைச்சதுக்கு பிறகு தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத்து, எல்லாத்தையும் படைச்சு எல்லாத்துக்குள்ளாரையும் அவரே பிரவேசம் செய்தார். சைத்தன்யமா இருக்கிற ஜோதியா இருக்கிற அவரே ஜடமா இருக்கிற எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் செய்தார். எப்படி பவர் பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளாரையும் உள்ள பவர் உள்ள பிரவேசம் பண்ணுதோ ஒயர் மூலமா, அதே மாதிரி எல்லா படைச்ச எல்லாத்துக்குள்ளாரையும் பகவான் என்ன பண்றார், உள்ள புகுந்தார். சச்சத்யச்சாபவத்து, அவர் தான் பாத்தீங்கன்னா அசைகின்ற அசையாத எல்லாமாவும் ஆனார். நம்ம யாருக்காவது கேட்கலாம், கல்லு மண்ணுல கூட சுவாமி இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா இருக்கார். ஆனா என்னன்னா நம்மளுடைய புத்தின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணுது, அதை ரிஃப்ளெக்ட் பண்ற சாமர்த்தியம் இதுல இருக்கு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா பகவான் அந்த கல்லு மண்ணுட்ட பாத்தீங்கன்னா அது சொல்ல முடியாது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதுகிட்ட இல்லை, இன்னும் பரிபக்குவம் இல்லை. அப்ப ஆனா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா கணுலையும் ஒவ்வொரு அணுலையும் பாத்தீங்கன்னா பகவான் பிரவேசம் பண்ணி இருக்கார். பகவான் இல்லாத இடமே இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா சிலது வெளிப்படுத்துது, சிலது வெளிப்படுத்தல. வெளிப்படுத்துறது நம்ம என்ன பண்றோம், சேத்தனம் அப்படின்னு, ஸ்தாவரம் ஜங்கமம்னு சொல்றோம். அசையாம வெளிப்படுத்தாம இருக்கிறத பாத்தீங்கன்னா ஸ்தாவரம் அப்படின்னு, அசையாதது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ பகவான் தான் அசைகின்ற அசையாத எல்லாமாக ஆனார், உள்ள பிரவேசம் பண்ணிருக்கார். நான் பார்க்கிறது கேட்கிறது எதெல்லாம் இருக்கோ எல்லாம் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு பூர்வபக்ஷியா இருக்கிற சிஷ்யன் சொல்றான். ஸ்தாவரேஷு ஜங்கமேஷு ச தத்து சமானம். அந்த பரமாத்மா நம்ம டெய்லி சொல்றோமே, எச்ச கிஞ்சு ஜகத் சர்வம் திருஷ்யதே சூயதே பிவா தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக அந்தர் பகிஷ்ச வியாபிய. அப்ப நான் பார்க்கிற கேட்கறதெல்லாம் ஜடத்தையும் பார்க்கிறேன், சேத்தனத்தையும் பார்க்கிறேன், அசைகின்றதையும் பார்க்கிறேன், அசையாததையும் பார்க்கிறேன். இதுல எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார், சமமா இருக்கார். சமம் சர்வபூதேஷு 13வது சாப்டர்ல பார்த்தோம். அந்த பரமேஸ்வரன் எப்படி இருக்கார், எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா சமமா இருக்காராம். அசைகின்ற அசையாததுன்னு வேறுபாடுலாம் அவருக்கு இல்ல. சிலது அந்த பகவான் இருக்கிறத இப்ப நம்ம மூலமா வெளிப்படுது, சிலதுல வெளிப்படாம இருக்கு, அவ்வளவுதான். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் பகவான் சமமா இருக்கும் போது நீங்க எதுக்காக பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்யாத்மகம் ஜோதி சமானம், எல்லாத்திலையும் சமமா இருக்கு சைத்தன்யம். அப்படி இருந்தாலும் கூட தத்திர கதம் இதம் விசேஷனம் அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த ஸ்லோகத்துல 3 மட்டும் சொல்றீங்க?
ஆதித்யன்ல இருக்க ஜோதி, சந்திரன்ல இருக்க ஜோதி, அக்னியில இருக்கிற ஜோதி அப்படின்னு அந்த சைத்தன்யத்தை வந்து பாத்தீங்கன்னா 2-3 இடத்துல மட்டும் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். இது விசேஷனம் யத் ஆதித்ய கதம் இத்தியாதி. எதுக்காக ஆதித்யன்ல இருக்க ஜோதி, சந்திரன்ல இருக்க ஜோதி, அக்னியில இருக்க ஜோதின்னு ஸ்பெஷலா எதுக்காக சொல்லணும்? பகவான் தான் எல்லா இடத்துலையும் சைத்தன்யமா இருக்காரு, அசைகின்ற அசையாதவைகள். எதுக்காக இங்க ஸ்பெஷலா 3 மட்டும் சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரிய சொல்றாரு, நான் ஏஷ தோஷக, இதுல தோஷம்லாம் இல்லப்பா. ஏன் அப்படின்னா சத்துவ ஆதித்யாத் ஆதித்ய உபபத்தேகே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவகுணம் எங்க அதிகமா இருக்கோ அங்க அந்த சுவாமியோட வெளிப்பாடு வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். ஏன் நம்மள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மனுஷன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எங்க பிரகாசிக்குது? புத்தி சத்துவம் அப்படின்னு பேர். புத்திக்கு பேர் என்ன பேரு? புத்தி சத்துவம். இப்ப சமீபத்தை எல்லா யோக சூத்திரத்துல இருந்து நிறைய இடத்துல நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். புத்தி சத்துவம்னு பேர். இந்த புத்தி தான் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப பிரகாசிக்கிற தன்மை வாய்ந்தது, ரிஃப்ளெக்ட் பண்ற தன்மை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 அறிவு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சைத்தன்ய பிரகாசத்தை, உணர்வை, அறிவை வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்றது, பகவானை ரிஃப்ளெக்ட் பண்ற சாமர்த்தியம் ஜீவராசிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மனுஷனோட புத்திக்கு ரொம்ப அதிகம். அதனால்தான் வந்து 6 அறிவுன்னு சொல்றோம். மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் அந்த ரிஃப்ளெக்ஷனோட சாமர்த்தியம் வந்து கம்மியா இருக்கு. அதனால 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு அப்படின்னு மீள கீழே இறங்கிக்கிட்டே போகுது. இறங்கிக்கிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம்? சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே போகுது. சத்துவ குணம் என்ன பண்ணும்? நிர்மலத்துவம், ஸ்பட்டிக மாதிரி இருக்கும், பிரகாசம், பிரகாசத்தன்மை வாய்ந்தது சத்துவ குணம். அப்ப நமக்கு இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு சத்வாதித்யாத் ஆதித்ய உபபத்தேகே. இந்த உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் சத்துவ குணத்தோட இருக்கோ அதெல்லாம் பிரகாசிக்கும். எதெல்லாம் சத்துவ குணம் இருக்கோ சர்வத்வாராணி அப்படின்னு வார்த்தை சொல்லியிருக்கு. இந்த சத்துவ குணம் எங்க இருக்கும் அப்படின்னா சத்துவ ரஜஸ் தமஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கும். தஸ்ய அவயவ பூத்தேசு தஸ்ய அவயவ பூத்தேசு வியாப்தமிதம் ஜகத் சர்வம் ஜகத். மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் பிரகிருதிம் து மாயாம் து பிரகிருதிம் வித்யாத் மாயினம் து மகேஸ்வரம் தஸ்ய அவயவ பூத்தேஷு வியாப்தமிதம் சர்வம். இந்த மொத்த ஜெகத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எதனால வியாபிக்கப்பட்டிருக்குன்னா இந்த 3 குணங்களால வியாபிக்கப்பட்டிருக்கு. நேற்று எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்ணு சரியா தெரியவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணுல சத்துவ குணம் இல்லாம ரஜோகுணம் வந்துருச்சு, தமோ குணம் வந்துருச்சு. நானும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிக்ஷனரி வச்சிருக்கேன். என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா டிக்ஷனரியில வந்து பாத்தீங்கன்னா தேடுவேன். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கண்ணாடி ஒண்ணு வச்சிருக்கேன், பூத்த கண்ணாடி. அதை வச்சு பார்த்தேன் நேத்து. என்னடா இது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்து போடா ஒண்ணு வேணாம் அப்படின்னு தூக்கி ஓரமா போட்டு. கண்ணு தெரியல எனக்கு. கண்ணு தெரியலன்னு என்ன அர்த்தம்? படிக்கிற சாமர்த்தியம் கண்ணுக்கு இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா அதுல கம்மி ஆயிடுச்சு. அப்புறம் காலையில எந்திரிச்சு பாக்குறேன் நல்லாவே எந்த பூத்த கண்ணாடியும் இல்லாமே நல்லாவே தெரியுது. என்னையா பாச்சு காலையில இப்படி நல்லா தெரியுது, நேற்று வந்து பாத்தீங்கன்னா பூத்த கண்ணாடி வச்சாவே தெரியலையே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல ரஜோகுணம் தமோ குணம் சத்துவ குணம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்திரியத்துல புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா சில சமயம் நல்லா பிரைட்டா சத்துவ குணம் இருக்கும்போது நல்லா பிடிச்சிக்குது. சில சமயம் தமோ குணம் இருந்தாலும் ஆச்சாரியார் நல்லா சொன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யனுக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா சிஷ்யனோட புத்தியில தமோ குணம் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி புத்தி, மனசு, இந்திரியங்கள் எல்லாத்துலேயும் தமோ குணம், ரஜோகுணம், சத்துவ குணம்னு மாறி மாறி போயிட்டே இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆக்டர் வந்தாங்க என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க முன்னாடி ரிஷிகேஷில் இருக்கும்போது. நம்ம ஃபேமஸாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஆக்டர். ஒரு ஆக்ட்ரஸும் வந்தாங்க, ஒரு ஷூட்டிங் ஏதோ. நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல மரியாதை ஒன்று உண்டு. அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாமிகிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. வந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தமிழ் தெரிஞ்சதுனால அவங்கள்ட்ட நான் பேசினதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அப்போ சின்ன பையன் நான், அவங்களோட அந்த பிரைட்னஸை பார்த்து எனக்கு வந்து ஒரு க்ளோ. ஒரு ஆக்ட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னெல்லாம் ஒரு க்ளோ இருக்குது. அந்த ஆக்டருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கருப்பாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரகாசமாக இருக்கார். 10 பேரில் நடுவில் வச்சா அவர் தனியாக தெரிகிறார் ஆக்டர். ஆக்ட்ரஸ்க்கு வந்து சொல்லவே வேணாம். வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து என்ன சோப்பு போடுவாங்கன்னு தெரியலையே, என்ன க்ரீம் போடுவாங்கன்னு தெரியலையே, அப்படிலாம் யோசனை வருது.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் சுவாமி வெயிட் பண்ண சொன்னார். 15 நிமிஷம் நான் பேசும்போது தான் தெரிஞ்சுது அவங்க ஸ்கின்னில் மட்டும்தான் குளோ இருக்கு, புத்தியில் குளோ இல்லை. குளோ வந்து பார்த்தீங்கன்னா புத்தியில் இல்லை, ஸ்கின் மட்டும் குளோ இருக்கு. ஒன்றும் தெரியல அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ட்ரஸுக்கு ஒரு புண்ணாக்கும் தெரியல, சும்மா பொம்மை. நான் அப்போ மோகம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக போச்சு. அப்போ ஸ்கின்னில் மட்டும் சத்துவகுணம் பிரகாசிக்குது, புத்தியிலையோ மனசுலையோ பிரகாசம் இல்லை. இப்போ நல்லா தெரிஞ்சு சில பேருக்கு அஷ்டாவக்ரர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். கரப்பாம்பூச்சி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 கோணல் 8 கோணலோட இருந்தார். ஆனால் அவரோட புத்தி உத்கிருஷ்டமான சத்துவகுணம். ஆனால் அவரோட பாடி அவரோடதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமோ குணம், பிரகாசமே இருக்காது. யாரும் பார்த்தா போடா போடா அப்படின்ட்டுருவாங்க, போய் பக்கத்தில் வராது அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தலையும் சத்துவ ரஜஸ்தமஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இங்கே ஆச்சாரியார் சொல்றார், சத்துவகுணம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன்ல ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மொத்த ஜெகத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய பிரகாசம் என்ன பண்ணுது, பிரகாசிக்கின்றது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை சொன்னது வந்து பொருத்தம் தான். ஆதித்யாதி சுகி சத்துவம் அத்தியந்த பிரகாசம், கிளியரா சொல்றார். ஆதித்யன்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சூரியன் தான் ரொம்ப சத்துவகுணம் அதிகமா இருக்கிறதுனால அத்தியந்த பிரகாசம். அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியந்த பிரகாசம்னு நம்ம தெரிஞ்ச உலகத்துல தெரிஞ்சதுலயே ஆதித்யன் தான் ரொம்ப பிரைட்டா இருக்கான். ஏன் அப்படின்னா ஆதித்யன் தான் வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணத்துல ரொம்ப அதிகம். அதனால்தான் காயத்ரி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சொல்றோமோ அவங்கெல்லாம் காயத்ரியில சந்தியால என்ன பண்றோம், தியோ யோன பிரச்சோதயாத் அப்படின்னு நம்ம சொல்றோம். சமஷ்டி புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா ஹிரண்ய கர்ப்பன், சூரிய மண்டலத்தில் இருக்கிற ஹிரண்ய கர்ப்பன், அவர் தான் காயத்ரி ரூபம். அந்த ஹிரண்ய கர்ப்பன் சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு பகவான் தான் சூரிய நாராயணர் அப்படின்னு அந்த சூரியனுக்குள்ளார இருக்கார். அவர்கிட்ட பிரார்த்தனை பண்றோம், ஹே சூரியனே, உன்னோட பிரகாசம் எப்படி பிரகாசிக்குதோ அந்த உலகத்தெல்லாம் அதே மாதிரி என்னுடைய புத்தியும் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு வந்து என்ன பண்றோம், சூரியன்ட்ட பிரார்த்தனை பண்றோம். நம்ம தியோ யோன பிரச்சோதயாத், என்னுடைய புத்தியை பிரகாசப்படுத்துவாயாக அப்படின்னு. அப்ப இருக்கிறதுலயே பிரகாசம் அதிகம் எது அப்படின்னா சூரியன். ஏன் அப்படின்னு கேட்டா சத்துவகுணம் அதிகம். அதுக்கப்புறம் அத்தக ஆகையினால் தத்திரையேவ ஆவிஸ்தரம் ஜோதிகி, அது சத்துவகுணம் அதிகமா இருக்கிறதுனால தான் அந்த சூரியனோட பிரகாசம் எப்படி இருக்குன்னா ஆவிஸ்தரம் அப்படின்னா ரொம்ப விஸ்தாரமா இந்த ஜெகத்து ஃபுல்லா வியாபிச்சு பிரகாசத்தை கொடுக்கிறது. இது தது விசேஷியதே, அதனால ஸ்பெஷலா ஆதித்யனை நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்ல, நது தத்திரையேவ தத்து அதிகம் இது. நீங்க உடனே எடுத்துக்கூட சூரியன்ல மட்டும்தான் அதிகம் அப்படின்னு எடுத்துக்காதீங்க. விதவிதமா ஒவ்வொரு இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துலயும் ரிஃப்ளெக்ட் பண்ற சாமர்த்தியம் எதுலாம் இருக்கோ அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொச்சமா இருக்கணும். அந்த மீடியம் சொச்சமா இருந்துச்சு அப்படின்னா அதுல எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் அதிகமா உண்டாகும். என்ன எக்ஸாம்பிள் ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். யதாஹி லோகே, எந்த விதமா இந்த உலகத்துல துல்யே அபி முக சம்ஸ்தானி ந காஷ்ட காஷ்ட குட்யாதவ் முகம் ஆவிர்பவதி. இப்ப நான் என்ன பண்றேன், ஒரு கண்ணாடியை வச்சிருக்கேன், இந்த முகம் பார்க்கிற கண்ணாடியை வச்சிருக்கேன். இப்ப என் முகம் சரியா இருக்கா? ஆமா, என் முகம் ஒரே மாதிரி தான் இருக்கு. என் முகம் ஒரே மாதிரியா இருந்தாலும் ஒரு கண்ணாடியை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எவர் சில்வர் தட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு, புது தட்டாக இருக்குது. பிளேட்டு, ஒரு பிளேட் வந்து சாப்பிட்ற பிளேட் ஒன்று புதுசாக வாங்கிட்டு வந்த பிளேட் இருக்குது. ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு, ஒரு பக்கம் ஸ்டிக்கர் ஒட்டலை. எப்படி இருக்கும், முகம் பார்த்தா தெரியும்ல, ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தட்டு, ஒரு கண்ணாடி சொச்சமாக இருக்கிறது. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியிலே வெரைட்டி இருக்கே, நல்ல இட்டாலியன் கண்ணாடி ஏதோ ஒன்று வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கம்மி பண்ணிக்கிட்டே போங்க, ரிஃப்ளெக்ட் பண்ணுற சாமர்த்தியம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாதவு அப்படின்னா செவுரு, இந்த செவுத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்க்குறேன். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது செவுத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா, நான் தான் நிற்கிறேன், என் முகம் ஒன்று தான். தட்டில் பார்த்தா ஒரு மாதிரி, அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் பார்த்தா ஒரு மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலையா பார்க்குறேன், விதவிதமாக தெரியுது. ஆனால் வந்து இந்த கண்ணாடியில் பார்க்கறது மட்டும் எப்படி தெரியுது, உள்ளது உள்ள மாதிரியே தெரியுதா? ஆமாம், நல்லா தெரியுது முகம். இந்த தட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியலையே அப்படின்னா ஏன் அப்படின்னா அதான் ஆச்சாரியர் சொல்கிறாரு, எவ்வாறு இந்த உலகத்தில் துல்லிய அபி முக சம்ஸ்தானி, இந்த என்னுடைய முகம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் கூட
என்ன ஆகுது? ந காஷ்ட குடியாதோ. காஷ்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரத்திலையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா செவுத்துலையோ, என்ன பண்றது சரியா எழுதிருக்குன்னா மரக்கட்டையிலையும் சுவர்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வால்லையும் முகம் ந ஆவிர் பவதி. முகம் வந்து பாத்தீங்கன்னா தெரியறது இல்ல, நான் முன்னாடி நின்னாலும் தெரியறது இல்ல. ஆனா ஆதர்ஷத்துல ஆதர்ஷாதவ் ஸ்வச்சே ஸ்வச்சதரேச்ச, கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய நிறைய வந்து பாத்தீங்கன்னா சொச்சமான சர்ஃபேஸ் உள்ளது நிறைய இருக்கு. அது மாதிரி சர்ஃபேஸ்ல இந்த முகம் எப்படி தெரியுது? ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்லயோ அதை காட்டிலும் அதிகமா முகம் பார்க்கிற கண்ணாடியிலையோ, சொச்சம் அப்படின்னா சொச்சமா இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு, அதுல கொஞ்சம் ஒரு 70% நல்லா தெரியுது. அதே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சொச்சமா இருக்கிறது அப்படின்னும் போது இந்த கண்ணாடி, இந்த கண்ணாடியில வந்து பாத்தீங்கன்னா சொச்சத்தரம்னா ரொம்ப நல்லா சொச்சமா கிளீனா இருக்கு. அதனால ரிஃப்ளெக்ட் எப்படி தெரியுது? என் முகம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தெரியறது. தார தம்யேன ஆவிர் பவதி தத்வத். எப்படி ஒண்ணுத்துல கம்மியா தெரியுது, ஒண்ணுத்துல அதிகமா தெரியுது நம்ம முகம், அதே மாதிரி தான் இந்த உலகத்துல எல்லாத்திலையும் எடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? நீங்க உலகத்துல எல்லாத்தையும் எடுக்கணும்னு அர்த்தம் ஒவ்வொரு அம்சத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கணும். ஒவ்வொரு அணுவிலையும் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறார். அதை பரமாத்மாவை ரிஃப்ளெக்ட் பண்றது சாமர்த்தியம் ஒவ்வொரு வஸ்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன்ல, அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குண ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. அதனால ஸ்கின் க்ளோவா பிரகாசிக்குது. எல்லாம் வந்து ஐயோ அந்த ஆக்ட்ரஸ் வந்தாவே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சுத்தி வந்து நிக்கிறாங்க. நான் வந்து ஒரு காலத்துல கனவு கண்ணி மாதிரி இருந்த அந்த ஆக்ட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு எனக்கு அப்படியே ஐயோ, அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல, இந்த உலகமே தெரியல அந்த அம்மாவுக்கு. ஒரு சும்மா வந்து பாத்தீங்கன்னா பொம்மை மாதிரி இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? பிரைட்னஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்ல இருக்கு, அப்புறம் மனசுல இல்ல, புத்தியில இல்ல, அதனால அறிவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு மரம் இருக்கு அப்படின்னா மரத்துல எடுத்துக்கணும் வேறு, மரம், செடி, கொடி, அதுல இருக்கக்கூடிய மலர்கள், இலைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இதே மாதிரி இந்த லோக்கத்துல இருக்கிற எல்லாத்துலயும் எடுத்துக்கணும். ஒவ்வொன்றுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மாவோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கே இப்போ உங்களுக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தியில ஒரு பிரகாசம் இருக்கும், மனசுல ஒரு பிரகாசம் இருக்கும், இந்திரியங்கள் ஒவ்வொரு இந்திரியத்திலையும் தனித்தனி பிரகாசம் இருக்கும். என்னது? ஒன்னுத்துல ரஜோகுணம் போயிட்டு இருக்கும், ஒன்னுத்துல சத்துவகுணம் போயிட்டு இருக்கும், ஒன்னுத்துல வந்து தமோ குணம் போயிட்டு இருக்கும். தேகம் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இப்ப பிரைட்டா இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிசின் ஏதாவது எடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகம் வந்து துவண்டு போயிருக்கும் தமோ குணத்துல. ஆனா புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருக்கும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா புத்தி மட்டும் ஷார்ப்பா இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்பு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களும் இதுவும் மனசு என்ன ஆகும், இந்திரியங்களும் தேகமும் அப்படியே துவண்டு போயிருக்கும், பிரைட்டே இல்லாம இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அம்சமும் என்ன அப்படின்னா பரமாத்மாவை ரிஃப்ளெக்ட் பண்ற மீடியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப சூரியன் தான் உச்சம், சந்திரன், சூரியன், நட்சத்திரம், மின்னல், இதெல்லாம் எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்லணும்னா அதிகமான ரிஃப்ளெக்ஷன் பண்ற சக்தி, அதனால சொல்லப்படுது. ஆச்சாரியர் இதோட முடிச்சுட்டு அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். பகவான் வேற எங்க இருக்கார்? சூரியன்ல, சந்திரன்ல, நட்சத்திரன்ல எங்கெங்கெல்லாம் பிரகாசம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மம தேஜோம்சு சம்பவான். நம்ம விபூதி யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமத் ஊர்ஜிதம் ஏவச்ச அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எத்தனாவது ஸ்லோகம்? 10:41 பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும். எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து சத்துவம் அதிகமா இருக்கோ அதெல்லாம் என்னுடைய அம்சம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு கிஞ்ச மேலும் காமா விஷ்யச்ச பூதானி தாரயாம் யகமோஜசா தாரயாமஜம் அகமோஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகஹ காமா விஷ்யச்ச பூதானி தாரயாம் யகம் ஓஜசா புஷ்ணாமி சௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகஹ. திரும்பவும் சொல்ற பரமாத்மா சொல்ல ஆரம்பிக்கிறார், அகம் ச மேலும் நான்,
எங்க இருக்கான்? சூரியன் சந்திரன்லாம் சொல்லியாச்சு, பிரகாசிக்கிறதுலாம். அடுத்து சொல்றார், நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காம் ஆவிஷ்ய. காம் அப்படின்னா பூமி. பூமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரவேசித்து, பூமிக்குள்ளார பிரவேசம் செய்து, என்னோட சக்தியினால இந்த பூமிக்குள்ளார நான் தான் பிரவேசம் பண்ணி, என்னுடைய ஓஜஸ்னா என்ன அர்த்தம்? என்னுடைய பலத்தினால. ஓஜஸ்னா பலம்னு பேர். முன்னாடி பிரகாசத்தை சொன்னார், தேஜஸ. இந்த இடத்துல ஓஜஸ சொல்றார், பலம். என்னுடைய சக்தியினால், என்னுடைய பலத்தினால் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துல இந்த பூமிக்குள்ளார உட்புகுந்து இந்த பூமிக்கு மேல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் நான் என்ன பண்றேன்? தாரயாமி, பூமியையும் தாங்குகின்றேன். பூபதினு பேர் சுவாமிக்கு பேர். ஏன் பூபதி அப்படின்னு பேரு அப்படின்னா, பூமியையும் தாங்குற தலைவனா சுவாமி இருக்கார். எங்க இருக்கார்? கையில தான் பிடிச்சுக்கிட்டு இருக்காரா? இல்ல, பூமிக்குள்ளார பிரவேசம் பண்ணி. இப்ப என்ன யார் தாங்குறான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? உங்களை யார் தாங்குறா? சுவாமி தான். சாமி வெளியில போயிட்டாருன்னா இந்த பாடி என்ன ஆயிரும்? இந்த கையில நிக்காது, டம்முன்னு கீழே விழுந்துரும். அவ்வளவுதான், கீழே விழுந்துரும். அப்படியே பாருங்க, சடன் டெத் சிண்ட்ரோம்னு ஒண்ணு இருக்கு. சில பேர்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது டம்முன்னு கீழே விழுந்துடுறாங்க. நல்ல ஃபிட்டா இருக்கும், நம்ம நடந்து போறோம், வரோம், பேசுறோம், எல்லாம் பாடியெல்லாம் ஃபிட்டா இருக்கு. சுவாமி வெளியில போயிட்டாருன்னா அவ்வளவுதான், இந்த ஃபிட்னஸ் போயிடும். தாரண சக்தியை, நிக்கிற சக்தியை எல்லாம் போயிடுறோம். அப்ப இந்த உலகம் நிக்குது, இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா நிலையா இருந்து சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த பூமிக்குள்ளார பிரவேசம் பண்ணி சுவாமி இந்த பூமியை தாங்குறார். இந்த பூமியை மட்டும் தாங்கல, பூமிக்கு மேல இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் என்ன பண்றார்? சுவாமிதான் தாங்குறார். நான் இந்த பூமியில் பிரவேசித்து இந்த பூமியையும் இந்த உலோகத்தில் இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் நான் தாங்குகின்றேன். தாரயாமி. பைபிள்ல ஒரு வச்சனம் இருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. என்ன வார்த்தை பாருங்க, அதான் சுவாமிதான். ஹிரண்யகர்பர் தானே, ஜீசஸா இருக்கட்டும் இல்ல அல்லாவா இருக்கட்டும், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்யகர்ப ஸ்வரூபம். எத்தனை தேவதை இருக்கோ எல்லா தேவதையும் ஹிரண்யகர்ப ஸ்வரூபம். கிளியரா சொல்ற. சுவாமி நம்மளை விட்டு போவாரா? சுவாமி அப்படின்னா சுவாமி தான் இருக்கார். நீ பேசுறதுக்கு, நீ சிந்திக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் பின்னாடி, நீ நடக்கிறது எல்லாத்துக்கும் பின்னாடி சுவாமி தான் இருக்கார். சுவாமி தான் தாங்கிக்கிட்டு இருக்காரு நம்மளை, நம்ம அறியாம இருக்கோம். அப்ப சுவாமி தான் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல்லாத்துக்கும் பின்னாடியும், எமைக்கிறதுக்கு பின்னாடியும், சுவாசிக்கிறதுக்கு பின்னாடியும், பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு, மனசு ஆலோசனை பண்றதுக்கு, எல்லாத்துக்கும் நடக்கிறதுக்கு, எந்த காரியம் பண்ணாலும் சுவாமி பின்னாடி இருந்து என்னை தாங்குறார். என்ன மட்டும் இல்ல, சகல ஜீவராசிகளையும், இந்த பூமியையும். அது மட்டும் இல்ல, என்ன பண்றார்? ரசாத்மக. நான் வந்து என்ன பண்றார்? ரசஸ்வரூபமா, ரச வடிவா இருந்துகிட்டு, அன்ன ரசம் சொல்றோம்ல, ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு ரசம் இருக்கே. ரசம்னா சுவை, அந்த எசன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொரு அன்னத்திலையும் இருக்கக்கூடிய ரச வடிவாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சோமோ பூத்வா. ஆமா, ரசோவை சக அப்படின்னு தைத்திரியத்துல முக்கியமானது ஒண்ணு இருக்கு. பரமாத்மா என்னவா இருக்காரு அப்படின்னா ரசமா இருக்காரா. ரசம்னா மிளகு ரசம், ஜீரக ரசம் அதெல்லாம் இல்லை, தக்காளி ரசம்லாம் இல்லை. நம்மளோட ரசம் எது அப்படின்னா நான். என்னோட ரசம் நான். ஒவ்வொரு ஜீவராசிகளோட ரசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் சொல்லக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் தான் ரசம். அந்த ரசம் யாரு அப்படின்னா பரமாத்மா தான் ரசமா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு ஃபுட்டுலையும் ஒரு ரசம் இருக்கா? ஃபுட்டோட ஒவ்வொன்றுத்துலையும் ரசம் இருக்கு. காயா இருக்கும்போது மாங்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாங்காயா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்குது, ஐயோ அப்படின்றான். சில சிலலாம் அதே பழுத்திருச்சு அப்படின்னா என்ன இனிப்பா இருக்கு. அப்போ ஒன்றுத்துல புளிப்பு சுவையா இருக்கார், அதே பழுத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையா மாறுறார். ஒன்று மிளகாவா வந்து பார்த்தீங்கன்னா மிளகாயா காரமா இருக்கார், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பா இருக்கார், புளிப்பா இருக்கார். எத்தனை சுவைகள் இந்த இதில். அப்போ இந்த உணவுல இருக்கக்கூடிய எல்லா சுவைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ரசம்னு பேர். அந்த ரசமா யார் தெரியுங்களா இருக்கார்? நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து எனக்கு ஜலத்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப, நான் சுவாமியை வந்து பார்த்தீங்கன்னா ஜலமாக பார்க்குறேன். ஒரு ஜலத்தை குடிக்கும் போது என்னமா இருக்கார்ல பகவான். எனக்கு எப்போ ஜலம் குடித்தாலும் பகவானோட ஞாபகம் வந்துடுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரை வந்து பார்த்தீங்கன்னா சுவாசத்தை இம்ப்ரூவ் பண்ணுது. அதை குடிக்கும் போதே ஒரு ஒரு சுகம். என்ன சுகம் தெரியுங்களா உங்களுக்கு? சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா ரசமாக இருக்கார். எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ரசம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தான் ரச வடிவாக இருந்துக்கிட்டு
என்ன பண்ணார் தெரியுங்களா? சோமோ பூத்வா, சோமத்துக்குள்ளார என்ன பண்ணார்? சோமோ பூத்வா, சோமா அப்படின்னா சோமக அப்படின்னா என்ன அர்த்தம்? சந்திரன். சந்திரனுக்குள்ளார பாத்தீங்கன்னா ரசமா உட்புகுந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வா ஓஷதீஹி புஷ்ணாமி, நான் இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா ஓஷதி வனஸ்பதி, இந்த செடி கொடி மரம் எதெல்லாம் தானிய வகைகளா இருக்கோ, சாப்பிட்ற ஃபுட்டோட ஐட்டமா இருக்கோ, அந்த செடி கொடிகளா பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் போஷாக்கு செய்கின்றேன். சந்திரன்ல இருக்கக்கூடிய ரசம்தான் இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா பாத்தீங்கன்னா தானியங்களுக்குள்ளாரையும் இந்த செடி கொடிகளுக்குள்ளாரையும் புகுந்து ரசமா வெளிப்படுது. பாலக்கீரை வாங்கி நான் சாப்பிட்றேன், பாலக்கீரை ஒரு டேஸ்ட்ல இருக்கு, சிறுகீரை ஒரு டேஸ்ட்ல இருக்கு, அகத்திக்கீரை ஒரு டேஸ்ட்ல இருக்கு, முருங்கைக்கீரை ஒரு டேஸ்ட்ல இருக்கு. ஒவ்வொரு கீரையிலையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கு. இதெல்லாம் நல்லா செழிப்பமா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளார யாரு போஷாக்கு பண்றா அப்படின்னா ராத்திரியில இருக்கிற சந்திரனோட பிரகாசம் இந்த எல்லா ஓஷதிக்குள்ளாரையும் போகுது. சந்திரனுக்குள்ளார இருக்கிற சுவாமி ரசஸ்வரூபமா இருந்துகிட்டு அந்த பிரகாசத்து மூலமா இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குள்ளாரையும் பிரவேசம் செய்கிறார். அதனால ராத்திரியில நல்லா தூங்குங்கன்னு சொல்றது என்ன அர்த்தம்? மெட்டபாலிசம் நமக்கு நல்லா ஆகணும் அப்படின்னா அந்த சந்திரனோட பிரகாசம் நம்ம வீட்டுக்குள்ளார படுத்தா கூட பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளாரையும் அந்த ரசம் பாத்தீங்கன்னா உள்ள இறங்கும். யோகத்துல பாத்தீங்கன்னா கேசரி முத்ரா அப்படின்னு ஒரு முத்திரை இருக்கு. அந்த கேசரி முத்திரையை பாத்தீங்கன்னா பிரயோகம் பண்றவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அண்ணாக்கு இருக்கு பாத்தீங்களா, உள்ளுக்குள்ளார அந்த அண்ணாக்குல இருந்து பாத்தீங்கன்னா அமிர்த தாரா பாத்தீங்கன்னா சொட்டும்னு சொல்லுவோம். அது முக்கியமானது பாத்தீங்கன்னா சந்திரநாடிய பிரயோகப்படுத்துறதுனால உண்டாகிறது. நமக்கு சதா காலமும் பாத்தீங்கன்னா அந்த சந்திரநாடி மூலமா நமக்கு பாத்தீங்கன்னா டிராப்பா அந்த ரசம் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. இந்த உடம்பு பாத்தீங்கன்னா அதனாலதான் போஷாக்கா இருக்கு. இதே மாதிரி எல்லா ஓஷதிகள்லையும் வனஸ்பதிகள்லையும் பாத்தீங்க அப்படின்னா சோமரசமா இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா சுவாமிதான் எல்லாத்தையும் போஷாக்கு பண்ணுகின்றார், நான் போஷிக்கின்றேன். அப்ப பூமிக்குள்ளார இருந்து எல்லாத்தையும் தாங்கிறார். சந்திரனுக்குள்ளார ரசமா புகுந்து அன்னரசமா புகுந்து எல்லா வனஸ்பதி செடிகள் தானியங்கள் எல்லாத்துக்குள்ளாரையும் போஷாக்கு பண்றார். பாஷ்யத்துக்கு வந்து காம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிருத்திவீம், பிருத்திவியில் ஆவிஷ்ய, இந்த பிருத்திவியை உள்ள புகுந்து, பிருத்திவிக்கு உள்ளார புகுந்து, பிரவிஷ்ய, ஆவிஷ்யன்னு என்ன அர்த்தம்? ஆவேசம் பண்றதுன்னா பிரவேசம் பண்றதுன்னு அர்த்தம். இந்த பிருத்திவிக்குள்ளார சுவாமிதான் உள்ள புகுந்து இருக்கார். பதி தானே பிருத்திவியோட பதி, பிருத்திவி பதி. பூதேவி நம்ம சொல்றோம்ல, அந்த பூதேவியோட பாத்தீங்கன்னா சுவாமி, அந்த ஸ்ரீதேவி பூதேவி சகித சுவாமி தானே இருக்கார். 2 அம்மா இருக்காங்கல்ல. அப்ப பாத்தீங்க அப்படின்னா அந்த பூதேவிக்கு தலைவனா இருக்கக்கூடிய சுவாமி எங்க இருக்கார்? இந்த பூமிக்குள்ளார பிரவேசம் பண்ணி இருக்கார். இந்த பூமிக்குள்ளார பிரவேசம் பண்ணி தாரையாமி, நான் பாத்தீங்கன்னா பூமியையும் நான் தான் தாங்குறேன், கூட என்னது பூத்தானி, இந்த லோக்கத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளையும், ஜகத், இந்த மொத்த ஜகத்தையும் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்? அகம் தாரையாமி, நான் தாங்குகின்றேன். எதனால? ஓஜசா. ஓஜஸ்னா என்ன அர்த்தம்? பலம், சக்தி, சாமர்த்தியம். என்னுடைய சக்தியினால, என்னுடைய பலத்தினால பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை நான் தாங்குகின்றேன். இந்த பூமியை தாங்குறேன், ஜீவராசிகளை தாங்குகின்றேன். எத்து பலம், எந்த பலம்? பலம்னா பாத்தீங்கன்னா இந்த ரவுடிங்கள்ட்ட எல்லாம் இருக்கிற பலம், பொலிட்டீஷியன்ட்ட எல்லாம் இருக்கக்கூடிய பலம். இந்த பலமா அப்படின்னா அந்த பலம்லாம் இல்ல. ஆச்சாரியா சொல்றாரு காமராக விவர்ஜிதம் பலம். எந்த பலம் பாத்தீங்கன்னா காமம் இல்லாததா, குரோதம் இல்லாததா, பாடிக்குன்னு ஒரு நேச்சுரலா ஒரு நம்மள்ட்ட ஒரு பலம் இருக்குல்ல, நடக்கிறோம் போறோம் வரோம், கையை தூக்குறோம் காலை தூக்குறோம், இந்த பாடி நிக்கிறதுக்குன்னு ஒரு பலம் இருக்குல்ல, அந்த பலம் 7:11 ரெஃபரன்ஸ் பக்கத்துல போட்டீங்கன்னா, ஆமா, பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் அப்படின்னு அப்படியே 7:11 போட்டிருக்கு. சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னா, இப்ப நம்ம நின்று உட்கார்ந்து பாடம் கேட்டுட்டு இருக்கோம்ல, அதுக்கு ஒரு பலம் தேவைப்படுது இல்ல, நம்ம நடக்கிறதுக்கு ஒரு பலம் தேவைப்படுது, நம்ம நிக்கிறதுக்கு, சுவாசிக்கிறதுக்கு, எல்லா காரியங்களும் நம்ம ஜீவன காரியங்கள் பண்றதுக்கெல்லாம் ஒரு பலம் இந்த சரீரத்துல பேசிக்கா இருக்கிற ஒரு பலம் இருக்குல்ல, அந்த பலம் யாரு அப்படின்னா சுவாமிதான். சுவாமிதான் அந்த பலம். அவர்னால்தான் நான் நிக்கிறேன், நடக்கிறேன், இமைக்கிறேன், எல்லா காரியத்தையும் பண்றேன். காமராகம் இல்லாம, காம ராகம் இல்லாத எந்த பலம் இருக்கோ அந்த பலம் எது? ஐஸ்வரம், ஈஸ்வரனோட பலம்.
அந்த பலத்தினால நான் என்ன பண்றேன், இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி நிக்கிறனோ அதே மாதிரி இந்த ஜெகத்தும் என்ன பண்ணிருக்கு, இந்த பூமியும் நிக்குது, தன்னோட சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு நிலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா துவண்டு போகாம சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஜெகத்தை வந்து பாத்தீங்கன்னா விதாரணாய, இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நிக்கிறதுக்காக பிருத்திவியாம் பிரவிஷ்டம், இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயே நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் உள்ள பிரவேசம் பண்ணி என்ன பண்றேன் தெரியுங்களா, ஏன குருவீம் பிருத்திவி. இந்த இந்த பிருத்திவி எவ்வளவு வெயிட் இருக்கும்னு யாராவது எடை போட்டு பார்த்தாங்களான்னு தெரியல, சயின்டிஸ்ட் தான் கேட்கணும். இந்த பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயிட் இருக்கும். ஐயோ, இவ்வளோ வெயிட்டா இருக்கிற இந்த கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமின்ற இது என்ன பண்ணிட்டு இருக்கு, கீழே வந்து ந அதக பதத்தி, கீழே விழுந்துடலாம்ல. இந்த இந்த பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்துருமே. இப்ப கீழே விழுந்துராம இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அண்ட வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகாசத்துக்கு நடுவுல தொங்கிக்கிட்டு இருக்கு. ஐயோ, எத்தனை காலமா தொங்கிக்கிட்டு இருக்குது, எப்படி கீழே விழாம இருக்கு, இவ்வளவு வெயிட் ஆச்சே பூமி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பூமி வந்து இவ்வளவு வெயிட்டா இருக்கு, கீழே விழாம வந்து நிக்குது. என்ன ஆச்சரியம். எப்ப டெட் பாடி ஆனோன்னு என்ன ஆகும், நம்ம டெட் பாடி ஆனோன்னு இன்னும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டா இருந்து நடக்கிறோம், போறோம், வரோம். இந்த இருந்து பிராணனும் சைத்தன்யமும் போயிடுச்சு அப்படின்னா தோண்டு விழுந்துடும். அப்ப இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டா இருந்துகிட்டு தன்னோட நிலையில சுத்திக்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம், அதுக்குள்ளார சுவாமி இருக்கார். சுவாமி இருக்கிறதுனாலதான், இப்ப சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் நான் உங்க முன்னாடி நின்று பேச முடியுது நல்லா. அதே மாதிரி இந்த பூமி சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு நிலையில இருக்கு அப்படின்னா சுவாமி உள்ள இருந்து இந்த பூமியை தன் நிலையில நிக்க வைக்கிறார். வெயிட்டா இருக்கிற குருவி பிருத்திவி, ரொம்ப வெயிட்டா இருக்கக்கூடிய அந்த பிருத்திவியை ந அதக பதத்தி, கீழே வந்து பாத்தீங்கன்னா விழாமல் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. ஒரு லைன் நான் விட்டுட்டேன் தமிழ்ல எழுதாம, ந விதீரிய தேச்ச. என்ன ஆகும் அப்படின்னா இந்த பூமி வந்து செதறி போய் உடஞ்சிடலாம்ல. விதீரியத்தேனா இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா உடைந்து செதறி போகாமல் இருக்கிறதுக்கும் சுவாமிதான் காரணம். உடஞ்சிடலாம்ல. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எதையாவது பக்ஷணம் பண்றோம்னு வச்சுங்களேன், உருட்டி வைக்கிறோம் ஒரு உருண்டை, லட்டுன்னு எடுத்துங்களேன். லட்டை வந்து பாத்தீங்கன்னா உருட்டி வச்சோம் அப்படின்னா அது என்ன ஆகுது, கொஞ்சம் அந்த ஈரப்பதம் வந்து அந்த இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா என்ன ஆகும், மெதுவா வந்து பாத்தீங்கன்னா உதிர்ந்து போகுதுன்னு வச்சுங்க, பூந்தி ஆயிடும், லட்டு பூந்தி ஆயிடுது. அதே மாதிரி இந்த பூமி கூட என்ன பண்ணலாம், உடஞ்சி வந்து பாத்தீங்கன்னா செதறி போயிடலாம்ல. எப்படி வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா பூமி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி பர்ஃபெக்டா இருக்கே, உடையாம ஒரே இடத்துல நிக்கின்னு சுத்திக்கிட்டு இருக்கே. இதுக்கு யாரு காரணம்னா உள்ள புகுந்து இருக்கிற சுவாமி தான். இது உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கும் இது நிக்கிறதுக்கும் கீழே விழாம சுவாமி தான் காரணமா இருக்கார். நான் தான் தாங்குறேன் அப்படின்ற. அது மட்டும் இல்ல, ததாச்ச மந்திர வர்ணக, இது போலவே மந்திர வர்ணனையும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. என்ன வர்ணனை, ஏன தியௌர் உக்ரா பிருத்திவீச்ச திருடாஹ சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா தைத்திரிய சங்கீதால ஒரு மந்திரம் இருக்கு, ஏன தியௌர் உக்ரா. உக்ரான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரமா இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய மீனிங் இருக்கு உக்ரத்துக்கு. பிரகாசம்னு அர்த்தம், ரொம்ப உக்ரமா இருக்காரு அப்படின்னா ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்காருன்னு அர்த்தம், ரொம்ப பிரகாசமா இருக்கார், ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா கடுமையா இருக்கார், நிறைய அர்த்தம் இருக்கு உக்ரா. இந்த இடத்துல என்ன பண்ணணும், ஏன தியௌர் உக்ரா அப்படின்னா எதனால இந்த தியூலோகம் பிரகாசிக்கின்றதோ. தேவதைகள்லாம் பிரகாசமா இருப்பாங்க இல்ல பாரதி ராஜா படத்துல. தேவலோகம்னாவே என்ன அர்த்தம், சொர்க்கம்னாவே என்ன அர்த்தம்னா பிரகாசம்னு அர்த்தம். ஒளி உலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், பிரகாச உலகம் அது. அப்ப இந்த சொர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா தியௌனா சொர்க்கம், சொர்க்கம் எதனால் பிரகாசிக்கின்றதோ. இந்த பூமி வந்து பாத்தீங்கன்னா பிருத்திவீச்ச திருடா, இந்த பிருத்திவி வந்து பாத்தீங்கன்னா எதனால் வந்து பாத்தீங்கன்னா திருடமா செதறி போகாமல் லட்டு பூந்தி ஆகிற மாதிரி இந்த பூமி செதறி போகாம எதனால வந்து திருடமா இருக்கின்றதோ அதான் பகவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா நான் எதனால நிக்கிறனோ, சுவாமி தான் நான் நிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சுவாமி இருக்கார், இல்லைன்னா தோண்டி விழுந்துருவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள சுவாமி இருக்கார், இந்த பூமிக்குள்ளாரையும் சுவாமி தான் இருக்காரு, தியூலோகம்ன்ற இதுக்குள்ளாரையும் சொர்க்கத்துக்குள்ளாரையும் சுவாமி தான் இருக்கார் அப்படின்னு மந்திரம் சொல்லுது. அது மட்டும் இல்ல, ச தாதார பிருத்திவி முதத்யாம். யாரெல்லாம் சந்தியாவந்தன மந்திரம் சொல்றீங்களோ அந்த மந்திரம் தான் இங்க. சதாதார பிருத்திவி முதத்யாம். மாத்தியானிக்க சந்தியால வருதா, எனக்கு சந்தியா மந்திரமே மறந்து போச்சு.
ரொம்ப நாள் ஆச்சு. சதாத்தார பிருத்திவி முதத்யாம். அதுக்கு அடுத்து மனப்பாடமா தெரிஞ்சதெல்லாம் தெரியாம போச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா சந்தியாவந்தன மந்திரத்துல இருக்கிறது. சதாதார பிருத்திவீம். இந்த பூமி, இந்த சூரிய மண்டலத்துக்குள்ளார ஒருத்தர் வந்து சூரிய நாராயணன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க, விஷ்ணு. அந்த பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா ச தாதார பிருத்திவீம். அவர் தான் இந்த பூமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பூபதியா இருக்கார். இந்த பூபதியா இருந்துட்டு பூமிக்குள்ளார புகுந்து அவர் தான் இந்த பூமியை தாங்குகின்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தைத்திரிய சங்கீதால மந்திரம் இருக்கு. இத்தியாதி இது மாதிரி மந்திர வர்ணனைகள் இருக்கு. அதோ ஆகையினால் காம் ஆவிஷ்யச்ச பூதானி, இந்த பூமிக்குள்ளார சுவாமி உட்புகுந்து என்ன பண்றாரு, சராச்சராணி அசைகின்ற அசையாதவைகள் எதெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் தாரயாமி இது யுக்தம் உக்தம், நான் தாங்குகின்றேன், எல்லாத்தையும் அசைகின்ற அசையாத எல்லாத்தையும் நான் தாங்குகின்றேன் இந்த ஜகத்துக்குள்ளார புகுந்துன்னு சுவாமி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பொருத்தமே ஆகும். ஸ்ருதியும் அதை தான் சொல்லுது. அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்ற கிஞ்ச மேலும் பிருத்திவியாம் ஜாத்தா ஓஷதீகி, இந்த பிருத்திவியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா செடி கொடியெல்லாம் முளைக்குது இல்ல, இந்த செடி கொடியெல்லாம் முளைக்குது. இதுக்கெல்லாம் ஓஷதின்னு பேர். ஓஷதின்றதுல வந்து பாத்தீங்கன்னா வனஸ்பதியையும் எடுத்துங்க. ஓஷதினா என்ன அர்த்தம், வனஸ்பதினா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓஷதின்றதுக்கு அர்த்தம் ஒரு முறை பலன் கொடுத்து முடிஞ்சிடுறது. வனஸ்பதினா என்ன அர்த்தம், மரங்கள் எல்லாம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும், வருஷம் வருஷம் அது ஈல்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் வனஸ்பதினு பேர். ஓஷதி வனஸ்பதி அப்படின்னு சொல்றோம். இங்க ஓஷதி மட்டும் கொடுத்துருக்கு. நீங்க என்ன பண்ணணும், வனஸ்பதி எடுத்துங்க. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பூமியிலிருந்து உண்டாகக்கூடிய, பூமியில் விளையக்கூடிய பிருத்திவியாம் ஜாத்தா, இந்த பிருத்திவியில உண்டாகக்கூடிய ஓஷதி வனஸ்பதின்னு சொல்லக்கூடிய எல்லா தாவரங்களும் மரஞ்செடி கொடி எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சர்வா விரீஹி யவாத்யாக. விரீஹி அப்படின்னா கோதுமை, யவன அரிசி. அப்ப கோதுமை அரிசி முதலிய எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா எல்லா செடியிலையும் புஷ்ணாமி. புஷ்ணாமின்னு என்ன அர்த்தம், புஷ்டிமதி. நான் தான் வந்து பாத்தீங்கன்னா போஷணம் பண்றேன், புஷ்டி பண்றேன். ஒரு விவசாயி எனக்கு சொல்லி கொடுத்தார் சின்ன வயசுல. நான் வந்து சொன்னேன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் தான். நான் வந்து ஏதோ ஒரு விவசாயிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா பச்சையத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன். சூரியன் இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செடியெல்லாம் இருக்காது. சூரியன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செடிக்குள்ளார பச்சையமா புகுந்து உணவா மாறுறாரு அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி, எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அவர் சொன்னாரு. அவர் கொஞ்சம் டெக்னிக்கலா படிச்சவர், நம்ம சாஸ்திரம் படிச்சது இல்லை, சாதாரணமாக படிச்சவர். அப்போ அவர் சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, தம்பி அப்படிலாம் எடுக்காத, சந்திரன் ராத்திரியில வேணும். நான் சொன்னேன் அப்படிலாம் நான் படிக்கவே இல்லை. நான் படிச்சது வந்து பாத்தீங்கன்னா பச்சையம் உண்டாகணும் அப்படின்னா என்ன வேணும், சூரியன்ட்ட இருந்து தான் பச்சையம் உண்டாகுது, பச்சையம் தான் பச்சை கலர்ல உண்டாகுது, அதுதான் ரசமா நமக்கு தானியங்களா உண்டாகுது அப்படின்னு. அந்த சின்ன வயசுல எனக்கு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த அண்ணன் சொல்லி கொடுத்தார். இல்ல சந்திரன் இருந்தாதான் பால் பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். ராத்திரியில தண்ணி பாய்ச்சுவாங்க, ராத்திரியில தண்ணி பாய்ச்சுவாங்க. எது நெல்லுல வந்து பாத்தீங்கன்னா பால் பிடிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கும், வெறும் பதரா இருக்கும், உள்ளுக்குள்ளார வந்து ஒண்ணுமே இருக்காது. நீங்க நெல் எங்கேயாவது போய் பாத்தீங்க அப்படின்னா நெல் கோதுமை இது மாதிரி தானியங்களை பாத்தீங்கன்னா மேல இருக்க ஸ்கின் மட்டும் இருக்கும் தானியத்தோடது. அதை உரிச்சு பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார ஒண்ணுமே இருக்காது. அப்ப நாளாக 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 ஒரு அந்த தானியம் வந்ததுக்கு பிறகு ஒரு பாதியில பிரிச்சு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு பாலா இருக்கும், வெறும் பால் இருக்கும், அரிசி பால். அதுதான் மெதுவா மெதுவா கடினமாயி ஒரு தானியமா, ஒரு ரைஸா, ஒரு கோதுமையா ஆகுது உங்களுக்கு. அந்த பால் பிடிக்கிறதுன்னு சொல்றது என்ன தெரியுங்களா உங்களுக்கு, பால் எது அப்படின்னா சந்திரனோடது. எல்லா ஓஷதி வனஸ்பதியிலையும் இருக்கக்கூடிய அந்த ரசம் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வா விரீஹியாதியாக புஷ்ணாமி. நான் சந்திர ரூபத்துல சந்திரனுக்குள்ளார ரசமா இருந்துகிட்டு ராத்திரி ஃபுல்லா பிரகாசிக்கிறேன். பிரகாசிக்கும் போது நான் தான் எல்லா இந்த ஓஷதிகளுக்குள்ளார ரசமா உள்ள பாலா உள்ள புகுந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ற, புஷ்ணாமி அப்படின்னா போஷணம் பண்றேன். ரசாத் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ரசமாவும், அன்ன ரசம்னு சொல்றோம்ல, பால் பிடிக்கிறதுன்னு சொல்ற அன்ன ரசமாவும், தானியத்துக்குள்ளார இருக்கிற அன்ன ரசமாவும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ரச சுவாதுமதி. ரசம் மட்டும் இல்ல, எல்லாத்துக்குள்ளாரையும் டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கா.
எவ்வளவு வித்தியாசமா இருக்கு. ஒவ்வொன்றுத்துலயும் பக்கத்துல இருக்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே தண்ணி தான் பாய்ச்சுறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ஒரே உரம் போடுறோம், ஒரே தண்ணி பாய்ச்சுறோம், ஒரே லேண்டு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க மிளகா செடியில மிளகாவா இருக்கு, இன்னொரு செடியில வந்து பாத்தீங்கன்னா பழங்களா இனிப்பா இருக்கு, இன்னொரு செடியில புளிப்பா இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துலயும் வந்து தனித்தனியா சுவை இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசம் கூடவே வந்து சுவாதுமதி அப்படின்னா டேஸ்ட். ஒவ்வொரு டேஸ்டையும் வந்து பாத்தீங்கன்னா கரோமி, நான் தான் வந்து பாத்தீங்கன்னா செய்கின்றேன். எங்க இருந்து? சோமோ பூத்வா, நான் எங்க உள்ள புகுந்த? சோமம்னு சொல்லக்கூடிய இந்த சந்திரனுக்குள்ளார புகுந்து உள்ள பிரவேசம் பண்ணி ரசாத்மக, எப்படி உள்ள புகுந்த? ரசோவை சக, சுவாமிதான் ரசரூபமா இந்த சந்திரனுக்குள்ளார பிரவேசம் பண்ணி சோமகா, சோமனா இருந்துகிட்டு சந்திரனா இருந்துகிட்டு சர்வ ரசாத்மகோ, இந்த சோமம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா ரசங்களோட சொரூபம் வடிவம். நீங்க நம்ம என்னெல்லாம் டேஸ்ட் பண்ண அனுபவிக்கிறோமோ அந்த எல்லா டேஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடிவா இருக்கிறது இந்த சந்திரன் தான். சந்திரனுக்குள்ளார யார் இருக்கா? சுவாமி இருக்கார், ரசரூபமா இருக்கார். அது மட்டும் இல்ல, ரசஸ்வபாவக, அந்த சந்திரன் என்ன சுபாவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரசஸ்வபாவம். அது மட்டும் இல்ல, சர்வ ரசானாம் ஆக்கரக, ரொம்ப ஆக்கரகன்னு அர்த்தம், சுரங்கம்னு அர்த்தம். மைன்ஸ், கோல்டு மைன்ல இருந்து எப்படி கோல்டு எடுக்கிறோமோ, டைமண்ட் மைன்ல இருந்து எப்படி டைமண்ட் எடுக்கிறோமோ, அதே மாதிரி இந்த சந்திரன் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ரசங்களுக்கெல்லாம் சுரங்கம். அப்ப ரசங்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்த ரசங்களும் எங்க இருந்து வருது அப்படின்னா, ரசம்னா டேஸ்ட், எல்லா டேஸ்டோட ஆக்கரக அப்படின்னா சுரங்கமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சோமம்ன்ற சந்திரன் இருக்கு. சகி சர்வா ஓஷதீஹி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஓஷதி வனஸ்பதின்னு சொல்லக்கூடிய எல்லா செடி கொடி தானியங்கள் எல்லாத்திலையும் சுவாத்ம ரச அனுப்பிரவேசேன, நான் என்ன பண்றேன் அப்படின்னா சோமத்து மூலமா அந்த சந்திரன் மூலமா ரச வடிவா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பிரவேசம் பண்ணி நான் என்ன பண்றேன், புஷ்ணாமி, இந்த செடி கொடிகள் எல்லாத்தையும் தாங்குறேன். அந்த அன்னத்தை சாப்பிட்டு நம்ம எல்லாம் புஷ்டியா இருக்கும். டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றோமே, நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ற எல்லாரும் என்ன ரசம்? சுவாமியோட ரசம் தான் சாமி. அப்ப இனிமே நமக்கு அவேர்னஸ் வரணும், சுவாமி ரொம்ப இனிமையா இருக்கார், நல்ல டேஸ்டா இருக்கார், நான் என்ஜாய் பண்றேன், நான் எப்ப சாப்பிட்டாலும் சுவாமியோட நினைவோட தான் சாப்பிட்றேன். என்ன பண்ணுவேன், எதா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் இனிக்கிறார், புளிக்கிறார், கசக்கிறார், என்னென்னலாம் இருக்கார், என்ன டேஸ்ட்லாம் இருக்கோ எல்லா டேஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. இதோட இன்னைக்கு இருக்கட்டும், நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. ஒரு ஸ்லோகம் வந்து நான் அடிக்கடி சொல்வேன்ல, என்ன அப்படின்னா அக்னிர் தேவோ த்விஜாதீனாம், த்விஜர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வர்ணத்தார்களும் அக்னி ஃபயர் ரிச்சுவல் பண்ணுறவங்களுக்கு அக்னி தான் தேவதை. அதே நேரத்தில் யோகினாம் ஹிருதி தெய்வதம், யோகிகளுக்கு என்ன தேவதை அப்படின்னா உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயத்தில் தேவதை இருக்கு. அதே நேரத்தில் வந்து பிரதிமாசு அல்ப புத்தினாம், தேவதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் வந்து சிலையில தான் இருக்காருன்னு பார்க்குறோம் அப்படின்னா அல்ப புத்தி உடையவர்களுக்கு சிலையில பகவான் இருக்கார். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வத்திர சமதர்ஷினாம், பகவான் எங்க இருக்காரு அப்படின்னா ஞானி புருஷர்களுக்கு, சமத்தை பார்க்கிறவங்களுக்கு பகவான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் இருக்கார். 2 கதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பிரசித்தமான ஒரு கதை. ஒரு வாட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுவாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சன்னியாசி, நல்ல ஞானி புருஷர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளார போய், ஆள் இல்லாத கோயில், சிவலிங்கம் இருக்கு, காலை தூக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்து மேலே காலை தூக்கி வச்சுருந்துருக்கார். வெளியிலேருந்து வந்தவன் பார்த்துட்டு அடப்பாது சாண்டாளா,
சாமி வேஷம் போட்டுக்கிட்டு காவியை கட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்து மேலே போய் காவால வச்சிருக்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டு 4 அடி அடிச்சு இது மாதிரி அவமரியாதை பண்ணலாமா அப்படின்னு. ஐயா எனக்கு தெரியல, சிவலிங்கத்து மேலே கால் வச்சிருக்கியா அப்படின்னா எனக்கு தெரியல, எங்க சிவன் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல என்னோட காலை வை அப்படின்னா. அப்ப அவரோட பார்வைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவலிங்கத்துல மட்டும் சிவன் இல்லை. சிவன் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்காருன்னா சர்வ வியாபகமா இருக்கார். சிவன் இல்லாத இடத்த போய் நம்ம எங்க கால் வைக்கிறது அப்படின்னு. இன்னொரு புத்த மதத்தோட கதை சொல்லுவாங்க. ஒரு வாட்டி என்ன பண்றார், ஒரு புத்த துறவி என்ன பண்றார், சிலையெல்லாம் ராத்திரி குளிர், ரொம்ப குளிர். அப்போ வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தரோட சிலையெல்லாம் கோயில்ல இருந்திருக்கு, புத்தரோட சிலையெல்லாம் எடுத்து எரிச்சு குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்காரு. வந்தவங்க பார்த்துட்டு அட பாவி இது மாதிரி புத்தரோட சிலையெல்லாம் இது பண்றிய அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், இல்ல இங்க உள்ள இருக்கிற புத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சி, அதான் வெளியில இருக்க புத்தரை எரிச்சேன் அப்படின்னாராம். வெளியில இருக்கிற புத்தரை எரிச்சு உள்ள இருக்க புத்தரை வந்து பாத்தீங்கன்னா குளிர் போக்குனேன் அப்படின்னு. அப்ப ஞானிகளோட பார்வை வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் இல்லாத இடமே இல்லை. கணுலையும் ஒவ்வொன்றுத்துலையும் ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரன் இல்லாத இடம் கொஞ்சமும் இல்லை. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 ஸ்லோகங்கள் சொல்லுது. 2 ஸ்லோகம் படித்தோம், இன்னும் 2 ஸ்லோகம் பார்ப்போம். ஹரி ஓம், ஹரி ஓம்.